மூவி திரைப்படமாகும். குடும்ப காவிய சித்திர திரைப்படமாகும். உங்கள் ஓவியம் ராஜு அவர்கள் நடிக்கும் குடும்ப காவிய சித்திர திரைப்படமாகும். துளசிமான் திரைப்படங்களை கண்டு கழியுங்கள். எப்போதும் உங்களுடன் எவர்கிரீன் மூவி. லட்சுமி, லட்சுமி, அண்ணியா வாங்க. இத்தனை நாளைக்கு அப்புறமாவது வந்தீங்களே. இது யாரு? நம்ம ஜானகியா? வாமா. சின்ன வயசுல பார்த்தது. எவ்வளவு விரிவட வளர்ந்துட்டா. கோபால கூட சின்ன வயசுல பார்த்ததுதான். எங்க தம்பிய காணோம்? கோபாலு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். 2-3 நாள்ல வந்துருவான். அம்மா, இவங்க எல்லாம் யாருமா? நம்ம வீட்டு விருந்தாளிங்களா இல்ல சொந்தக்காரங்களா? பையன் யாரு? பையன் நம்ம பையன் தான். நம்ம பையனா? உனக்கு ஒரு பையன் தானே? ஜேம்ஸ்னு ஒரு வேலைக்காரன் தான். அவன் திடீர்னு கார் விபத்துல இறந்து போனான். அவனோட பிள்ளைதான். நான் தான் சின்ன பிள்ளைல இருந்து வளர்த்துட்டு வர்றேன். பேரு பீட்டர். எதிர் விட்டு அண்ணாமலை பார்த்துட்டு வந்துடுறேன். யாரு? நம்ம தையனாகி வீட்டுக்கா? ஆமா. வெந்நீர் தயாரா இருக்கு. 2 பேரும் குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறமா போலாமே. அப்படியே செய்வோம். பீட்டர் கொட்டியெல்லாம் எடுத்துட்டு வாப்பா. ஏன் சும்மா நிக்கிறீங்க? வாங்க. தையநாயகி, தையநாயகி, அரிய தையலே. ஏன் இப்படி கத்துறீங்க? யாருக்கு கத்துறா? நீ கத்துறா, நான் கத்துறேன். பாத்தியா மாலை எல்லாம் பத்திரமா கொண்டு போய் வை. ஆனா மாலை மரியாதையெல்லாம் குறைச்சல் இல்ல. சின்ன வேலை எதிரடி குறைச்சல். உன்னை சொல்ல குத்தம் இல்ல. ஊர்ல இருக்க மரியாதை கூட வீட்டுக்குள்ள வந்தா இல்லைன்ற. தையநாயகி, தெய்வம் பிரத்யட்சம் ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு பக்தன் நினைச்சானா. திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு பிசாசு வந்து நின்னுட்டான். பாவம் என்ன செய்வான்? உங்க காலத்துல பிசாசு இப்படிதான் 8 கஜம் பட்டு புடவை கட்டிக்கிட்டு சருங்க ரவிக்கையை போட்டுக்கிட்டு முன்னாடி வந்து நிக்கமாக்கும். ஒரு நாகரீகமான பிசாசு போல இருக்கு. என்னது? கோச்சுக்காத.
உன்னை போய் நான் குறை சொல்லுவேனா? நீ பேசினாதான் என் உடம்பே ஆட்டம் கண்டு போகுது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டுல நான் என்ன ராவண தர்பாரா நடத்துறேன்? ராவணனுக்கு இருந்த மாதிரி 10 தலை இல்லாட்டி போனாலும் 10,000 பேருக்கு பதில் சொல்ற வாய படைச்சுட்டான். இந்த மாதிரி நான் பேசுனீங்க அப்புறம் நான் நிஜமா பொல்லாத விளையாடுவேன். நிஜமா? ஆமா. இப்ப பொய்யா இருக்கிற போல. ஆமா ஆமா ஆமா. நமஸ்காரங்க. அடடே மங்கத்தம்மாவா, வாங்க வாங்க. வா 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 உட்காரு. ஏது திடீர்னு? எப்ப வந்த? இன்னைக்கு காலையில தாங்க வந்தேன். சௌக்கியம் தானே? சௌக்கியம் தான். நம்ம லட்சுமி வீட்டுல தான் தங்கி இருக்கிறேன். நீங்க எல்லாம் சௌக்கியம் தானே? எங்க உங்க பொண்ணு மஞ்சுளாவை காணோம்? காணமாவது மாடியில இருக்கா. மஞ்சு மஞ்சு, இங்க யார் வந்திருக்கா பாரு. ஆமா, உன் பொண்ணு ஜானகி சௌக்கியம் தானே? சௌக்கியமா தான் இருக்கா. அவ கல்யாண விஷயமா தான் உங்களை பாத்துட்டு போகலான்னு வந்தேன். நான் கூட ஜானகி இன்னும் பிள்ளையில பார்த்தது. ஆமா, மாப்பிள்ளை எப்படியா பாத்திருக்கீங்களா? அது சம்பந்தமா எங்க வீட்டுக்காரு உங்ககிட்ட குடுத்து வச்ச பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். எப்பவும் காத்துக்கிட்டு கிடக்கு. பணத்தை பொட்டியில வச்சா கூட பிரயோஜனம் இல்லைன்னு பேங்க்ல போட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷம் தான். வட்டி முதல்ல வாங்கிட்டு போய. மஞ்சுளாவா, வாமா வா. வாங்க. வணக்கம். மளமளன்னு எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டான்னு கேட்டியா மஞ்சு? நம்ம மங்களம் நல்ல செய்தியோட வந்திருக்கு. அது மக ஜானகிக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணமா? அப்படியா? சந்தோஷமான செய்தி. மாப்பிள்ளை பார்த்தாச்சா? நல்ல இடமா தாமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் முடிவாகல. ஆமா, மஞ்சுளாவுக்கு எப்ப கல்யாணம்? அப்படி கேளுங்க. நல்லா 10 தடவை கேளுங்க. உங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட இவருக்கு இல்ல. அவ கிடக்குற அம்மா, அவளுக்கு ஒரேடி அவசரம். சீக்கிரமா எல்லாம் முடிச்சிட வேண்டியது தானே? சரி, அப்ப நான் வர்றேன். பண விஷயமா கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. ஞாபகம் வச்சிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். வர்றேன் மஞ்சுளா. நம்ம மஞ்சுளா கல்யாண விஷயமா சீக்கிரம் சொல்லி அனுப்புங்க எங்களுக்கெல்லாம். அடடே, நீங்க இல்லாத கல்யாணமா? நீ ஒருத்தி என்ன கல்யாணத்துக்கா சொல்லி அனுப்ப மாட்டாங்க? பாத்தீங்களா, நீங்களும் தான் ஒரு பொண்ணை பத்தி வச்சிருக்கீங்க. என்னைக்காவது அவ கல்யாணத்தை பத்தி அக்கறை எடுத்துக்கிட்டது உண்டா? மகளத்தை பாருங்க, பொம்பளை தானே. அவன் மக கல்யாணத்தை எவ்வளவு அக்கறையா முடிக்க பாக்குறான். ஏம்மா, நான் இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருக்கா? நீ சும்மா இருமா வேதன். தையல் நாயகி, நல்ல வார்த்தையை சொல்ல. கல்யாணம் கல்யாணம் அது நம்ம கையில இருக்கு. நேரங்காலம் வந்து அது தன்னால் நடந்துட்டு போகுது. கல்யாணத்தை பத்தி சங்க இலக்கியத்துல என்ன சொல்லி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு சொல்லு. அதான் இந்த இலக்கியத்தை வச்சுக்கிட்டு ஊருக்கு உலகத்துக்கும் உபதேசம் பண்ணுங்க. வீடு உருப்பிட்டிடும். சாரி ஃபாதர். சாரி மம்மி. பட் சீரியஸ் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன் மம்மி, ஏன் ஃபாதர்? பாத்தியா, உன் ஆசை மகன் ஆங்கில பைத்தியம் வந்துட்டான் ஒரேடியா இங்கிலீஷ் பேசுறதுக்கு. அப்பாவுக்கு பதர்ன்றான், அம்மாவுக்கு உண்மைன்றான். இவனை கட்டிக்கிட்டு எவன் மாற அடிக்கிறது? தலை எழுத்து. பாத்தியாடா, வாயில்லாத ஜீவன். அம்மான்னு தமிழ்ல எவ்வளவு அழகா கூப்பிடுது. இவன் இருக்கான கழுத மாதிரி கத்துறான். அப்பா, உங்களுக்கு எப்படி இலக்கிய பித்தோ அதுபோல அண்ணனுக்கு ஆங்கில பித்தோ. கரெக்ட், யூ ஆர் கரெக்ட் சிஸ்டர். ஜானகி, பெண்கள் துளசி பூஜை பண்றது வீண் போகாதம்மா. துளசி மடத்தை மகாலட்சுமி அவதாரம்னு சொல்லுவாங்க. யார் எதை நினைச்சு மனப்பூர்வமா பூஜிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு கட்டாயம் கை கூடும். உன் அழகுக்கும் குணத்துக்கும் நல்ல மாப்பிள்ளையாவே கிடைப்பாம்மா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். லட்சுமி, லட்சுமி வாங்க அண்ணி. ஜானகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ என் வீட்டுல இருக்கிறது வீடே கலகலப்பா இருக்கு. அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும். எல்லாம் ஆசீர்வாதம்மா. நாங்க இன்னைக்கு ஊருக்கு போகலான்னு இருக்கிறோம். ஊருக்கு இப்ப என்ன அண்ணி அவசரம்? பையன் வந்துட்டுமே, அப்புறமா போகலாம். அது சரி, அண்ணாமலை பிள்ளைய பாக்க வந்தீங்களா? என்ன விஷயம்? அது வந்து அண்ணே, ஜானகி கல்யாணத்துக்காக பணம் கொடுத்து வச்சு அதை வாங்கத்தான் வந்தேன். வந்த காரியம் எல்லாம் முடிச்சு இன்னைக்கு நான் ஊருக்கு புறப்பட வேண்டியதான். ஜானகிக்கு மாப்பிள்ளை பார்க்க முடிவு பண்ணிட்டீங்களா? மாப்பிள்ளை விஷயமா இன்னும் நான் எந்த முடிவுக்கு வரல. இனிமே தான் அதை பத்தி யோசிக்கலான்னு இருக்கேன். இனிமே ஜானகிக்கு மாப்பிள்ளை பாக்குற எண்ணத்தையே மறந்துருங்க. ஏன் லட்சுமி, ஜானகிய என் வீட்டு மருமகளா முடிவு பண்ணிட்டேன். லட்சுமி, நீ என்ன சொல்ற? ஏன் அண்ணி, ஜானகி எனக்கு மருமகளா வரக்கூடாதா? கூடாதுன்னு சொல்லல. ஆனா வந்த இடத்துல இப்படி மாப்பிள்ளை கிடைச்சது என் மக செய்த பாக்கியம்.
கோபால பொண்ணை பார்த்து சம்மதிக்க வேண்டாமா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. எனக்கு பிடிச்சதுன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரிதான். என்ன குனிங்க நடங்க. ஓஹோ நில்லுங்க. ஆமா, நீ என்ன வர வர சரியா சாப்பிடுறது இல்லையா, பால் குடிக்கிறது இல்லையா? சமைக்காரன் சொல்றானே, அவன் சொல்றத பார்த்தா எனக்கு எப்படி பகிர்ங்குது தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அடியே தையல், என்ன என்னைக்கும் இல்லாம பிரியத்தை என்னை கொட்டுற. ஆமா, உங்களுக்கு தான் பொண்டாட்டி புள்ளைங்கிற அபிமானமே கிடையாது. ஊருக்கே உழைச்சு துரும்பா போறீங்க. எங்களால அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? முன்னையெல்லாம் நீங்க எந்த கூட்டத்துல நின்னா உங்க முகம் தனி பிரகாசமா அழகா தெரியும். உங்க முகம் எப்படி இழைச்சு போச்சு, கருத்து போச்சு. இந்தாடே, என்னமோ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கீதாபதேசம் பண்ண மாதிரி இல்ல உபதேசம் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறவா. அதெல்லாம் கிடக்கட்டுங்க. இந்த பாருங்க, கோபால் தம்பி இன்னைக்கு ஊர்ல இருந்து வருதான். இன்னைக்கு நாளும் நல்லா இருக்கு. மஞ்சு விஷயமா லட்சுமி அம்மா வீட்டுல போய் ஒரு வார்த்தை கட்டிட்டு வாங்க. ஓஹோ, இதுக்குத்தான் இவ்வளவு பெரிய புதிர் போட்டுக்கிட்டு வந்தியா? புதிரும் இல்ல ஒண்ணும் இல்ல. மாமா, அண்ணா வந்தாச்சு. அம்மா, வந்துட்டியாடா? ஏம்மா ஏன் இப்படி ஆச்சு போயிட்ட? உடம்புக்கு ஏதாவது வேலை வேலைக்கு சாப்பிடுறியா? அப்புறமா அந்த மாவரம் புடவை கேட்ட பாரு, அது அந்த பையில இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்டா. இவங்க யாரு தெரியுமா? நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன் மங்களத்தேன்னு. அவங்கதான் இவங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. அண்ணி இன்னைக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் தான் உன் கல்யாண சம்பந்தமா இருந்து முடிவு பண்ணிட்டு போக சொன்னேன். என்னம்மா சொல்ற? ஏன் கல்யாணமா? அதுவும் இவங்க முடிவு பண்றாங்கடா. என்னம்மா அது திடீர்னு? அப்படி இல்லடா, உனக்கு மனைவியா வரப்போறவ இவங்க மக ஜானகி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா நீ என்னப்பா சொல்ற? நான் என்னம்மா சொல்றதுக்கு இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதான். அப்புறம் என்ன, எனக்கு பிடிச்ச மாதிரி தான். இருந்தாலும் பொண்ணை நீ நேர்ல பார்க்க வேண்டாமா? ஜானகி, ஜானகி வாமா, வா, சும்மா வா. என்னண்ணா, பொண்ணு பிடிச்சிருக்கா? அதான் பார்த்தேன். நம்ம செலக்ஷன் ஆச்சே. சும்மா இருக்க மாட்டேன். ஜானகி, என்ன தம்பிக்கு இன்னைக்கு உங்க கையால சாப்பாடு போடுமா? போடா கோபால், துணியெல்லாம் மாத்திக்கிட்டு போய் சாப்பிடு. அம்மா, போடா ராஜா. பாத்தீங்களா அண்ணி, என் மகன் என் சொல்லு தட்ட மாட்டான் நான் சொன்னா இல்லையா? எல்லாருக்கும் உங்க புள்ள மாதிரி கிடைக்குமா? கிடைக்குமா? கல்யாண சாப்பாடு போடும் முன்னே என் கையாலே சாப்பாடு போடட்டுமா? கல்யாண சாப்பாடு போடும் முன்னே என் கையாலே சாப்பாடு போடட்டுமா? கல்யாண சாப்பாடு போடும் முன்னே உல்லாச வாழ்க்கை தொடங்கும் முன்னே, உல்லாச வாழ்க்கை தொடங்கும் முன்னே உரிமையாய் அன்போடு அழைக்கட்டுமா? கல்யாண சாப்பாடு போடும் முன்னே என் கையாலே சாப்பாடு போடட்டுமா? கல்யாண சாப்பாடு போடும் முன்னே. வாசலில் கட்டிய தோரணம் போல் வரிசையாய் காய்கறி வைக்கட்டுமா? பாசமுடன் சொன்ன வாயினிக்க பாயசம் கொஞ்சம் ஊற்றட்டுமா? கல்யாண சாப்பாடு போடும் முன்னே என் கையாலே சாப்பாடு போடட்டுமா? கல்யாண சாப்பாடு போடும் முன்னே. நெற்றி வேர்வை துடைக்கட்டுமா? நெருங்கி நெருங்கி அமரட்டுமா? பட்டுப்புடவை முந்தானையால் பக்கத்தில் இருந்து
போடட்டுமா கல்யாண சாப்பாடு போடும் முன்னே என் கையாலே சாப்பாடு போடட்டுமா கல்யாண சாப்பாடு போடும் முன்னே வெக்கப்படாம சாப்பிடுங்க ஏதும் வேணுமென்னா என்னை கூப்பிடுங்க பக்கத்தில் தானே காத்திருக்கேன் நான் பக்குவமாக பார்த்துக்குவேன் பாடு போடும் முன்னே என் கையாலே சாப்பாடு போடட்டுமா கல்யாண சாப்பாடு போடும் முன்னே என்னடா இலை போட்டிருக்கு யாரையுமே இங்க காணுமே நாமே போட்டு திங்க வேண்டியதான் போல இருக்க உட்கார் உட்கார் எப்பாடி அம்மா சொன்னாங்க இங்க புது பொண்ணு வருது பழைய பொண்ணு வருதுன்னு ஒரு பொண்ணையும் காணுமே அப்புறம் குழம்பா ஓ, நீயா ஜானகி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் பதில் சொல்றியா கேளுங்க. வேற ஒண்ணும் இல்ல அம்மா கேட்டதுக்கு உன் சம்மதத்தை தெரிஞ்சுக்காமையே உன்னை பிடிக்குதுன்னு சொல்லிட்டேன் ஆனா உனக்கு என்ன எனக்கு எனக்கு உங்களை முதல்ல பாக்குறப்போ ஒரே பயமா இருந்தது. பயமா என்ன பார்த்த ஏன் ஒண்ணும் இல்ல எங்க என்ன நீங்க பிடிக்கலன்னு சொல்லிடுவீங்களோன்னுதான். சேச்சா ஒண்ணு பிடிக்கல என்ன ஜானி நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்கோம் இல்ல முதல்ல சாப்பிடுங்க என்ன ஆறி போகுது. ஜானி இப்படியே நீ தினமும் பரிமாறதா இருந்தா உன் பக்கத்திலேயே நான் என்னைக்கு இருந்துருவேன். ஐயோ அப்படிலாம் இருந்துடாதீங்க. அப்புறமா உங்க பியூன் வேலை போயிடுச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிடுவாங்க. அது மட்டுமா உங்களுக்கு தேங்காய் குடுமியா நேரம் இன்ஜின் மாதிரி நல்ல கருப்பா உயரம் ஒட்டட கொம்பு மாதிரி 7 அடி உயரமா கையறக்கு. அம்மா இதெல்லாம் யாரு உனக்கு சொன்னா? அதான் உங்க தம்பி இல்ல தம்பி அந்த பீட்ரூட் சொல்லிச்சு. யாரு? நம்ம பீட்டரா? ஆமா. இல்ல பீட்டர் பீட்டர். ஆமா நான் நிஜமாவே கேக்குறேன். நீங்க கோச்சுக்க மாட்டீங்களா? உங்ககிட்ட கேளு. நீங்க இப்ப என்ன வேலைதான் செய்யறீங்க? பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர். அப்படின்னா? அப்படின்னா கிராம நல அபிவிருத்தி அதிகாரின்னு சொல்லுவாங்க. அதத்தான் இந்த பய இங்க வாடா. இங்க என்னடா சொன்ன ஜானகி கிட்ட? என்னது? என்ன பத்தி நீங்க அவங்க கிட்ட என்ன சொன்னீங்க? அதுவா அடாடாடா அத பத்தி ஏன் கேக்குறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்க இவங்களை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்க சொல்லி முடியாது. அப்படிங்களா? ஆமாங்க. உங்களை பத்தி எப்படி எல்லாம் புகழ்ந்து பேசிருக்கேன் தெரியுமா? யாரு? நீங்களா? நான் தாங்க. எப்படி பீட்டர்? என்னண்ணா வாகண்ண வந்துட்டேன். இந்தடா. ஐயோ 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 அடிக்காதண்ணா அடிக்காதண்ணா. அண்ணே அதுக்குள்ள அண்ணன்ட்ட என்ன பத்தி கோல் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ஒண்ணுமே சொல்லல. ஐயாவிட்டையும் கொஞ்சம் பயம் இருக்கணும். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயமா எடுத்து இந்த சமாச்சாரத்தை நான் உடனே போய் மஞ்சுளா காட்ட சொல்லப்பேன். போட நீ விட்டா போதும். சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி. ஆமா ஜானகி புத்திசாலி மட்டும் இல்லவன் நல்லவன். எனக்கு அவன் மேல உயிர். கல்கண்டா வாடா கண்ணே வா. உங்க வீட்டுல என்ன விசேஷம்? எங்க அண்ணனுக்கு கல்யாணம். எனக்கு அண்ணி வர போறாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா நான் அப்பவே சொல்லல இன்னைக்கு நல்ல நாள். ஏண்டா கண்ணு உங்க அண்ணனுக்கு கல்யாணமா? உங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்களா? ஓ அம்மாவுக்கு அண்ணிய ரொம்ப பிடிச்சு போச்சு. அண்ணாவும் சம்மதம்னு சொல்லிட்டாரு. இந்த நல்ல செய்தி சொல்லத்தான் கல்கண்டு கூட கொண்டாந்த. மஞ்சு மஞ்சு ஏண்டா கண்ணு காபி குடிக்கிறியா? பலகாரம் சாப்பிடுறியா? என்னம்மா
பீட்டர் நல்ல செய்தியோட வந்திருக்கான். என்னன்னு கேளு. என்ன பீட்டர்? அக்கா எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சு. இதாங்க உங்களுக்கு கல்கண்டு. எனக்கு அப்பவே தெரியும். லட்சுமி மனம் வச்சா எந்த காரியத்தையும் சட்டு விட்டு முடிச்சிடுவா. அத்த எங்க அண்ணி இருக்காங்களே, எங்க அண்ணாவுக்கு சரியான ஜோடி. எங்கிட்ட எங்க அண்ணனை போலவே அன்பாவும் ஆசையாவும் இருக்காங்க. பாத்தீங்களா பீட்டருக்கு மஞ்சு மேல எவ்வளவு பிரியம்னு. அண்ணியா வரப்போறவளே எவ்வளவு பெருமையா பேச ஆரம்பிச்சுட்டான். அண்ணின்னா நீங்க யார சொல்றீங்க? வேற யாருடா, உங்க மஞ்சு அண்ணிதான். ஐயா எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்குதா அந்த ஜானகி அண்ணில நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னது? ஆமா, எங்க அண்ணனுக்கும் ஜானகி அண்ணிக்கும் தான் கல்யாணம். அட பரம பாதடா, சண்டாடா போய். ஏண்டா இந்த சங்கதியை சொல்றதுக்கு தானே கல்கண்டு கொண்டு வந்து கொடுத்த. தூக்குங்க கல்கண்டா. ஐயா இந்த அத்தைக்கு இந்தாப்புல இருந்து என்ன வந்துருச்சு? வந்துச்சு போட அவனில. மாமா அத்தை என்னமா வந்துருச்சு, டாக்டர் கூட்டியாந்து காட்டுங்க. போயா இல்ல மூஞ்ச பாரு, நெருப்ப கொட்டுற மாதிரி சேரி வந்து சொன்னான். இதுக்கு தாண்டி சொன்னேன், எந்த விஷயத்தையும் ஆறாமற யோஜனை பண்ணி செய்யணும்னு. இப்பவாது புரிஞ்சுதா? எல்லாம் உங்களோட வந்த வேணாதான் இது. நேத்து வந்தவ காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டா. எதிர் வீட்லயே உட்காந்துக்கிட்டு எனக்கு நானும் கோட்டை விட்டுட்டீங்க. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? கல்யாணத்தை கூப்பிட்டா போய் பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். ஆமா, உங்களதான் தலைமலைக்க கூப்பிடுறேன், போயிட்டு வாங்க. என்னையே நான் ஏமாற்றிக் கொண்டேன். நாம் இருவரும் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தேன். என் குடும்பமே உங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தது. ஆனால் உங்களுக்கும் ஜானகிக்கும் கல்யாணம் என்று பீட்டர் வந்து சொன்னதும் எல்லாம் நிராசையாகிவிட்டது. மஞ்சு, இப்படி எல்லாம் நீ பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. சின்ன வயசுல இருந்து நீயும் நானும் ஒன்னா பழகி வந்தமே தவிர இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதாக ஒரு நாளாவது நீ என்கிட்டயோ அம்மா கிட்டயோ சொன்னதுண்டா? பசுஞ்சோலை பாலைவனமாக மாறும் என்று நான் நினைக்கவே இல்லை. என்றும் அது சோலையாகவே இருக்கும் என்று ஏமான். மஞ்சு, நடந்ததை பத்தி பேசி பயனில்லை. நான் என் மனப்பூர்வமா சொல்றேன். இன்னையிலிருந்து நீ என்னுடைய அன்பு தங்கை. உள்ளத்தாலும் உணர்வாலும் நீயும் நானும் அண்ணன் தங்கையாவே இருப்போம். கோபால், கோபால், என்னை மன்னிச்சிடுங்க. என்னையும் அறியாமல் ஏதேதோ சொல்லிவிட்டேன். நான் இருக்க வேண்டிய இடத்தில் ஜானகி இருப்பது எனக்கு பூர்ண திருப்தி. மஞ்சு, என் தங்கை இல்ல, அதனால கல்யாணத்துல நீ தான் பெண்ணுக்கு தோழி. சரி. மஞ்சுளா எப்பமா வந்த? எங்க வந்த? ஒண்ணு இல்லம்மா, மஞ்சு ஜானகியை பார்க்க வந்திருக்கு. ஜானகி குளிச்சுக்கிட்டு இருக்கா, இப்ப வந்துருவாமா. உட்காரேன். பரவாயில்ல, நான் நாளைக்கு வர்றேன். டேய் கோபால், ஏன்டா நின்னுகிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பாருடா. பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு வாடா எல்லாருக்கும். கல்யாணாத்புத காத்ராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியா ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. கதிமண கதிமண மாங்கல்ய தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி ஸ்மகே ஸ்வஞ்சீவ சரதஸ்ரதா. சித்திரை மாத நிலவினிலே தென்றல் வீசும் இரவினிலே உத்தமி ஒருத்தி விழித்திருந்தாள். அவள் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான். சித்திரை மாத நிலவினிலே தென்றல் வீசும் இரவினிலே உத்தமி ஒருத்தி விழித்திருந்தாள். அவள் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான். பாலும் பழமும் இருந்ததங்கே, படுக்கையும் விரிப்பும் கிடந்ததங்கே. பாலும் பழமும் இருந்ததங்கே, படுக்கையும் விரிப்பும் கிடந்ததங்கே. பசியும் களைப்பும் இருக்கவில்லை, அவையும் அவனும் உறங்கவில்லை. சித்திரை மாத நிலவினிலே தென்றல் வீசும் இரவினிலே
உத்தமி ஒருத்தி விழித்திருந்தாள், அவள் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான். கதைகள் சொன்னான் கேட்டிருந்தாள், கனிரசம் தந்தான் திரும்பிக் கொண்டாள். மலரே மணியே என்றெல்லாம் வார்த்தைகள் சொன்னான் சிரித்துக் கொண்டாள். பேசினான் அவளோ பேசவில்லை, பார்த்தான் அவளோ பார்க்கவில்லை. பேசினான் அவளோ பேசவில்லை, பார்த்தான் அவளோ பார்க்கவில்லை. ஆசையா எழுந்து கைப்பிடித்தான், ஆசையா எழுந்து கைப்பிடித்தான். அப்புறம் நடந்தது நினைவில் இல்லை. சித்திரை மாத நிலவினிலே, தென்றல் வீசும் இரவினிலே, உத்தமி ஒருத்தி விழித்திருந்தாள், அவள் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான். சின்ன தொப்பி, சின்ன சட்டை, சின்ன சாக். பலே பலே பலே, ரொம்ப பிரமாதமா குழந்தையே படுத்திருக்க மாதிரி இருக்கு. யாருக்கு இந்த சட்டை எல்லாம்? ஜானகிக்கம்மா. என்னது ஜானகிக்கா? அவளுக்கு என்ன வந்துருச்சு? ஜானகிக்கு இது 7ஆம் மாசம். அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்னுடைய முதல் பர். அடி பாவி பத்த மாவளை, உன் வாழ்க்கைய பறிச்சுக்கிட்டவளுக்கு பறிச்சு கொடுக்கலாம். என்ன குழந்தைய தூக்கி போட்டிய? அம்மா, ஜானகி பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவங்க இப்ப ஒரு குழந்தைக்கு தாயாக்க போறாங்க. இன்னுமா அந்த எண்ணம் உங்களை விட்டு போகல? அது எப்படி நீ போகும்? நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் கட்டின மனக்கோட்டையெல்லாம் உடைச்சு எரிச்சு வளாச்சியாவா? அவள்கிட்ட உனக்கு நடி பேச்சு? இதுக்கம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இடையில ஏற்பட்ட சிறு மனஸ்தாபத்துக்காக எவ்வளவோ நாள பழகி வந்த பாசத்தை பிரிச்சிட முடியுமா? எல்லாம் எனக்கு தெரியும்டி. நீ இனிமே அந்த வீட்டு பக்கமே போக கூடாது. ஆமா, என்ன வீடா போர்க்கலாமா? நானும் போதுன்னு பாத்துக்கிட்டு வர்றேன். நீ மாத்த அந்த லட்சியம் விட்டு 12 தடவை போறீங்க. சின்ன சிரிச்சு பொழுதுபோக்கா பேசிட்டு வரது போறா என்னடி? இந்த பாருங்க, நீங்க இதுல எல்லாம் குறுக்க வராதீங்க. நான் லட்சுமி வீட்டுக்கு போற காரணமே வேற. அதை போக நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. இந்த மாதிரி எண்ணத்தை என்னைக்கு விடுறிய அன்னைக்கு தான் நீ உருப்பிடுவ. நீ ஏமா வருத்தப்பட்டு நிக்கிற? இன்னைக்கு தான் நான் பேசுறேன். போ எடுத்து கொண்டு போய் லட்சுமி வீட்டுல கொடுத்துட்டு வா. ஜானகி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வரும்போது அழகா லட்சணமா பொண்ணை போல ஒரு குட்டி ஜானகி. போங்க, நான் வரும்போது அழகா லட்சணமா உங்களை போலவே ஒரு குட்டி ராஜா. சரி, உன் இஷ்டம். ஜானகி, உடம்ப பாத்துக்கணும். நான் இருக்கட்டும், நீங்க உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. வேற வேலைக்கு சாப்பிடுங்க. ராத்திரிக்கு தவறாம பால் சாப்பிடுங்க. அப்புறமா வாரம் எண்ணெய் வச்சு குளிக்கணும். வெயில்ல ரொம்ப அடையாதீங்க. வேற ஏதாவது அடிக்கடி கடுதாசி போடுங்க. அட்டே எழுந்துருமா, நல்ல சுகமா குழந்தையோட வந்து சேருமா. அண்ணி, ஜானகி ஜாக்கிரதை அழைச்சிட்டு போய் வாய் கிழிச்சு சமைச்சு போடுங்க. வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் வச்சு குளிக்க சொல்லுங்க. நீ ஆகட்டும் லட்சுமி, நான் பார்த்துக்கிறேன். இவ்வளவு தூரம் வளர்த்து பெரியவளாக்கி இருக்கேன், எனக்கு தெரியாதா? நீங்க சொல்றீங்க, என் மனசு கேட்கலையே. இத்தனை நாள் இந்த வீட்டுல ஜானகி இருந்தது கலகலப்பாவும் சந்தோஷமாவும் இருந்தது. ஜானகி வா மஞ்சு, உன்னதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீயே வந்துட்ட. ஜானகி, நான் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். பரிசா? என்னது? உனக்கு முதலா பிறக்க போற ஆண் குழந்தைக்கு என்னுடைய பரிசு. மஞ்சு, என் மேல நீ வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. இந்த அன்பும் பாசமும் என்னைக்குமே நிலைச்சிருக்க. நான் ஊருக்கு போனதும் எனக்கு அடிக்கடி கடதாசி போடுற ஜானகி, நீயும் மறந்துடாமே. குழந்தை பிறந்ததும் உடனே எனக்கு லெட்டர் போடு. சரி.
நான் வரட்டுமா? சரியம்மா. லட்சுமி, நாங்க புறப்படுறோம். போயிட்டு வாங்க நீ. வரேன் அத்தை. அம்மா, எனக்காப்பா? அப்பா அக்கா எனக்கா? அன்புள்ள சகோதரி மஞ்சுவுக்கு உன் விருப்பம் போல் ஜானகிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. தாயும் குழந்தையும் நல்ல சுகம். இந்த மகிழ்ச்சியான செய்தியை உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிவிக்கவும் இப்படிக்கு அண்ணன் கோபால். என்ன ஜானகிக்கு ஆண் குழந்தையா? நான் எப்ப போய் லெட்டர் எழுத போறேன். ஜானகி வந்து 2 நாளாச்சுல்ல, லீவு கூட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லாம் ஊருக்கு போகலான் இருக்கோம். சரியத்தா, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இப்பவே உடம்பெல்லாம் ரொம்ப இழைச்சு போயிருக்கு. வேலை வேலைக்கு சாப்பிடணும். என்னத்தா? என்னை பத்தி கவலைப்பட்டு உன் உடம்ப கெடுத்த கூடாது. சுகத்தோட வீடு வந்து சேரணும். சரித்தா. ஏன்தா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க பாப்போம். என்ன பேர் வைக்கலாம்? ஜானகி, நம்ம வைக்கிற பேர் ஒண்ணும் குழந்தைக்கு எடுபட போறதில்ல. அவங்க பாட்டி வைக்கிற பேர் தானே கடைசியில செல்லுபடியாகும். அண்ணியோட இருந்து தம்பிய பாத்துக்கிறமா. பள்ளிக்கூடம் 2 மாசம் லீவ் விட்டுருக்கேன். ஆமா அத்தை, லீவு முடியுது மட்டும் வீட்டர் இங்கதான் இருக்கட்டுமே. சரி, குறும்புத்தனம் பண்ணாம அண்ணி சொல்றபடி கேட்டு நடக்கணும். சரிம்மா. அப்ப ஜானகி, நாங்க வரட்டுமா? சரி அத்தை. போயிட்டு வரேன்டா ராஜா. எங்கடா அந்த குரங்கு பையன்? படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் படிக்கிறாரா? சாப்பாட்டை விட்டுட்டு. டேய் தம்பி. வர மம்மி. வர்ற மம்மி. அம்மி ஏன்டா டொப்பு டொப்புன்னு போடுற? கிருஷ்ணமூர்த்தி, எனக்கு வெறும் ரைஸ் மாத்திரம் கொண்டு வந்து வை. ரைஸுங்களா? ஆமாண்டா, கொண்டு வந்து வை. எல்லாம் ஏன் மிஸ்டேக் தான். எனக்குன்னு ஒருத்தி இருந்திருந்தா அந்த ஷேமெல்லாம் எனக்கு வந்திருக்காது. மம்மி, நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன் மம்மி. எனக்கு உடனே மேரேஜ் பண்ணலன்னு சொன்னா நான் மிலிட்டரிக்கு போறேன் மம்மி. நல்ல காரியம், உடனே சரி. சாப்பிடும்போது பிள்ளை ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னும் உன் புள்ள சாப்பிடணுமா? இதுவரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் போதாது போல இருக்கு. சரி ஆனத்த. ஏமா, குழந்தை பிறந்து 3 மாசம் ஆக்க எப்ப வந்து அழைச்சிட்டு போறாங்க? மருமக பிள்ளை வந்து பாத்துட்டு போனார். அடுத்த வாரம் வந்து அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? என் சம்பந்தி வச்ச பேர் தான் ராஜகுமார். நல்ல பேர் தான்மா. அம்மா அம்மா, சீக்கிரம் ஓடியாங்க. அண்ணி மயக்கமா விழுந்தாங்க. சீக்கிரம் ஓடியாங்க. அண்ணி விழுந்தாங்க. ஐயோ ஜானகி, ஜானகி, அம்மா ஜானகி, என்னம்மா செய்து உனக்கு? என்னம்மா செய்து? ஒண்ணு இல்லம்மா, கூட்டலான்னு வந்து நெஞ்செல்லாம் வலிக்கு, ஒரே மயக்கமா இருக்குமா. இப்ப என்ன செய்வேன்? சீக்கிரம் சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டு வா. ஜானகி, இங்க பாருமா, இங்க பாரு. ஐயா வர்றதுக்குள்ளார சீக்கிரம் சமைக்கணும். நானு சாமான் வாங்கிட்டு வா. ஒரு நொடியில வந்துடுறேன். தயனாகி, லட்சுமி வா வா வா. ஏது காலங்காத்தால உட்கார். இல்ல, உட்காரத்துக்கு நேரம் இல்ல. ஜானகியை பார்க்க ஊருக்கு பரப்பிட்டு இருக்கோம். வர்றதுக்கு 2 நாள் ஆகும். நீ வீட்டை கொஞ்சம் பாத்துக்கோ. அப்படியே தயிர்காரன் பால்காரன் வந்தான்னா 2 நாள் கழிச்சு வர சொல்லு. ஆமா, என்ன திடீர்னு கிளம்பிட்ட? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, நம்ம ஜானகிக்கு என்னமோ காசு நோயா. ஜானகிக்கு காசு நோயா? ஆமாமா, அன்பாவும் ஆதரவாவும் எனக்கு கிடைச்ச ஒரே மருமக. ராமருக்கு சீதை கிடைச்ச மாதிரி ஜானகி என் மகனுக்கு கிடைச்சா. சரிதான். அப்ப நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். எதை பத்தி கேள்விப்பட்டேன்? அதெல்லாம் சொல்லி உன் மனசை நான் ஏன் புண்படுத்தணும்? அப்படின்னா? அதாவது ஜானகிக்கு வந்திருக்கிற காசு நோய் இருக்கே, அது அவங்க பரம்பரையிலேயே ஊர்ல வியாதியா. என்னது, பரம்பரையில ஊர்ல வியாதியா? இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சே. எனக்கு தெரியும். அதை ஏன் வாயால சொல்லலாமா? அப்படிதான் சொன்னாலும் நல்லா இருக்குமா? ஏமா, காச நோய்னா என்ன? அது வந்தா என்ன செய்யும்? அதையாவது கொஞ்சம் சொல்ல. ஐயோ, இது கூட தெரியாதா? காச நோயினா சதா இருமிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பாரு உடம்பு சுட்டுக்கிட்டே இருக்கும். அடிக்கடி மயக்கம் வரும். உள்ளுக்குள்ளரையே எலும்ப தின்னுகிட்டு வந்து கடைசியில ஆளே அவுட். ஐயோ, நிஜமா தையனாயி? உங்ககிட்ட பொய்யா சொல்ல போறேன். உனக்கு ஒரு ஆபத்துனா அது எனக்கு வந்த மாதிரி இல்லையாமா? நீ சொல்றத பார்த்தா காச நோய்ங்கிறது ரொம்ப பயங்கரமானதா இருக்கும் போல இருக்க. ஐயோ, அதையும் கேக்குற? அது தீராத வியாதியாச்சே. ஜானகி இங்க வந்தான்னா அந்த வியாதி தம்பிக்கு வரும். அப்படியா? உன் பேரனுக்கு வரும். அப்புறம் உனக்கே வந்துடும். ஐயோ, கோபால் இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. தம்பி சிறுசு, அதுக்கு என்ன தெரியும்?
இங்க பாரு, எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். உன் பேரனை கூட அங்க விட்டு வைக்கிறது நல்லது இல்ல. வரும்போது குழந்தைய கையோட தூக்கிட்டு வந்துரு. தாய்ப்பால் கழுமேன்னு யோசனை பண்ணாத. இங்க வந்ததும் தின்பால பசும்பால ஊத்திக்கலாம். சரி, அப்ப நான் வரட்டுமா? கோபால் அங்க காத்துக்கிட்டு இருப்பான். வரேன். இந்த பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ அங்க போனதும் அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, மனச தளர விட்டாத. கண்டவங்க கண்டபடி சொல்லுவாங்க, மனச கல்லாட்ட வச்சுக்கோ. சரி, நான் வரேன். அப்பாடா, இப்பதான் என் மனசு குளிர்ந்தது. கடவுளுக்கே பொறுக்காம சரியான தண்டனை கொடுத்த. என்னம்மா, யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார பத்தியா? நீ கூடி கூடி குலாவிக்கிட்டு இருப்பிய அந்த ஜானகிக்கு காச நோயா. என்ன? ஜானகிக்கு காச நோயா? நீ ஆண்டி பதற, உள்ள போ. ஜானகிக்கு காச நோய். டாக்டர், எப்படி இருக்கு டாக்டர்? கோபால், இந்த வியாதி பிரசவத்தினால ஏற்பட்டு எப்படியும் 3 மாசத்துல குணப்படுத்த முடியும். 3 மாசத்துல கண்டிப்பா குணமாடுமா டாக்டர்? ஆமா, நான் அப்படிதான் நான் நம்புறேன். அவ சீக்கிரம் குணமாகணும். செலவு பத்தி நான் ஒண்ணும் கவலைப்படல. செலவு இருக்கட்டும் மிஸ்டர் கோபால். உங்க மனைவிக்கு 3 மாசத்துக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாமா டாக்டர்? கூடாதம்மா, குழந்தைய தனியா தான் வளர்க்கணும். தாயோடு சேர்க்கவே கூடாது. ஆமாமா, இல்லன்னா குழந்தைக்கு கூட அந்த வியாதி வந்துடும். இல்ல டாக்டர்? கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. டாக்டர் சார், என் மனைவி குணமாறதுக்கு நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யுறேன். ஒரு டாக்டரால என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய முயற்சி பண்றேன். கவலைப்படாதீங்க மிஸ்டர் கோபால். அப்ப நான் வரேன். தேங்க்யூ சார். கோபா, டாக்டர் சொன்னதுல அதுக்குள்ள மறந்துட்டியா? யார் அவகிட்ட நெருங்க கூடாதுன்னு சொல்லல? புறப்படு. அங்க இன்னைக்கு நாங்க புறப்படுறோம். குழந்தை கூட நான் எழுதிட்டு போறேன். ஐயோ அண்ணே, என்ன நீ? எனக்கும் உடம்பு முடியல, ஜானகிக்கு இப்படி இருக்குது. இந்த நேரத்துல பச்சை குழந்தைய பிரிச்சு எடுத்துட்டு போறோம்னு சொல்றீங்க. உங்களுக்கு நல்லா இருக்கா அண்ணே? நீங்களும் இங்கே இருங்க, ஜானகிக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நாங்க இங்க இருந்து என்ன செய்ய போறோம்? இப்படிப்பட்ட வியாதி வரும்னு தெரிஞ்சிருந்தா என் மகனுக்கு உன் பொண்ணை கட்டிருக்கவே மாட்டேன். எல்லாம் மறைச்சு வச்சு இப்படி தெரிவிச்சு. அம்மா பேசாம இருடா, என் வயிறு எரியுது. சாதாரண வியாதி அது, பரம்பரை பரம்பரையா வந்து தொலையும். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. கிளம்பு. அம்மா, ஜானகி நொந்து போயிருக்காம்மா. ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே இப்படி பேசினா? எல்லா காரணத்தோட தான் பேசுறேன். கிளம்பு. பீட்டர், பையன் எடுத்துட்டு வாடா. அம்மா, நான் ஊருக்கு வரல, அண்ணியோட இங்கேயே இருக்க போறேன். எல்லாரும் போயிட்டோம். அன்னைக்கு இங்க யாருமா உதவி செய்யறது? உதவி செய்யற அளவுக்கு வந்துட்டியா? யாரோ பெத்த பிள்ளைய எடுத்து வளர்த்த பாரு, என் பேச்சு கேட்க மாட்டேமா. நீ எக்கடாவது கெட்டு போடா. டேய் கோபால், நீ வரப்போறியா இல்லையாடா? இல்லம்மா, இப்ப நான் வர்றதா இல்ல. 2 நாள் தங்கி இருந்து அவளுக்கு வேண்டிய மருந்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு வர்றேன். ஏண்டா, உனக்கு தாய் முக்கியமா பொண்டாட்டி முக்கியமாடா? அத்தை, எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்தில் என்னை இப்படி வெறுத்து பேசுறீங்களே. அத்தா சொல்ற மாதிரி நீங்களும் 2 நாளைக்கு இருந்துட்டு போங்க அத்தை. அது சரி, இப்பதான் உங்க வியாதி உங்க அம்மாவுக்கு வந்திருக்கு. அப்புறம் என் பேரனுக்கு, என் மனுக்கு, எனக்கு வந்து என் குடும்பமே வெறுத்து இல்லாம போகணும்னு நினைக்கிறியா? அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏ கோபால், நீ வந்தாலும் வராடி போ. நான் குழந்தை தூக்கிட்டு தான் போறேன். குழந்தை தூக்கிட்டு போகாதீங்க. என்னால குழந்தைய பார்க்காம இருக்க முடியாது. குழந்தைய விட்டுட்டு போ. ஜானகி, 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 இங்க பாருமா, இங்க பாரு ஜானகி. ஜானகி, ஜானகி. அத்தா, என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க அத்தா? ஜானகி, பயப்படாதம்மா, பயப்படாத கண்ணு. அம்மா தானே குழந்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு உங்க ஆசைக்கு வச்சிருந்துட்டு அப்புறம் கொண்டாந்து விட்டுற போறாங்க. ஜானகி, கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்கிறம்மா. இல்ல அத்தா, இல்ல. என் மேல அன்பா இருந்த அத்தை என்னை இந்த கோலத்துல பார்த்து என்னை வெறுத்து பேசிட்டாங்க. அத்தா, கடைசி வரைக்கும் எனக்கு இந்த வியாதி தீரவே தீராதா அத்தா. நீ மறுபடியும் என் குழந்தைய நான் பார்க்கவே முடியாது. சொல்லுங்க, சொல்லுங்க அத்தா. இன்னும் 3 மாசம் 3 மாசம்
நீ நல்லாயிடுவ ஜானகி, நீ நல்லாயிடுவ. அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது. டாக்டர் சொன்னாருன்னு இன்னமும் ஏதோ ஒண்ணு பயந்து போயிருக்காங்க. அவ்வளவுதான் ஜானகி. நான் தான் கூடவே இருக்கேனம்மா. இருந்தாலும் என் குழந்தைய பார்க்காம என்னால எப்படித்தான் இருக்க முடியும்? ஜானகி, ஜானகி, வேணும்னா நான் போய் 2 நாள்ல குழந்தை எடுத்து வந்துடுறேன் ஜானகி. கவலைப்படாது. ஏண்டா, அவ எனக்கு மருமகள்ல இந்த வீட்டுக்கு கடவுள் கொடுத்த ஒரே விளக்குடாவ. அவளுக்கு இப்படி வந்திருக்கத நினைச்சு நான் தினம் வேதனைப்படுறது உனக்கு எப்படா? குழந்தை எப்படி பாத்துக்குவா? அத பத்தி நீ கவலைப்படாதடா. அந்த மஞ்சுளா அந்த குழந்தை மேல உயிரையே வச்சிருக்கா, அவ பாத்துக்குவா. ஆமா ஆமா, குழந்தை மஞ்சுகிட்டல இருக்கு. அம்மான்னு அம்மாதான். அம்மா, நான் வரத்துக்கு 10-15 நாள் ஆகும். உடம்பு பாத்துக்கணும், குழந்தையும் பாத்துக்கணும். ஜானகிக்கு பணம் அனுப்பணும், லெட்டர் போடணும். வரட்டுமா? போயிட்டு வாடா. டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? இந்த மருந்த 2 வேளைக்கு கொடுங்க. நாளைக்கு வந்து நான் பாக்குறேன். டாக்டர், டாக்டர், என் உடம்ப பத்தி கூட எனக்கு கவலை இல்ல டாக்டர். எங்க அம்மா பொழைச்சு எழுந்திருச்சு, அதுவே எனக்கு போதும் டாக்டர். மருந்து கொடுத்துருக்கேன், அதை கொடுங்க பாக்கலாம். அம்மா, நீங்களும் உங்க உடம்பு மிகவும் ஜாக்கிரதையா பாருங்க. கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிடுங்க. அலைச்சல் கூடாது, நல்ல ஓய்வு எடுத்துக்கணும். ஆமா, இங்க ஒரு பையன் இருந்தா அவனை கூட காணமே. அவனதான் அவரை கூட்டிட்டு வர அனுப்பிச்சிருக்கேன் டாக்டர். அம்மா, லட்சுமி, இவன் இங்க வந்தான்? மழை விட்டாலும் தூவான அவளது போல இருக்க. எங்கடா வந்த? அதுக்குள்ள உங்க அண்ணன் இல்லம்மா, அன்னைக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. அவங்க அம்மா வேற உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்காங்க. அண்ணனும் வரேன்னு சொல்லிட்டு வந்தவர் வராமலேயே இருந்துட்டார். அதனால அண்ணி உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அண்ணனையும் குழந்தையும் பாத்துட்டு வர சொன்னாங்க. ஓஹோ, உங்க அண்ணனும் ஊர்ல இல்ல, இனிமே அவனும் அந்த பக்கம் வரமாட்டான். நீயும் பணம் வேணும்னு சொல்லி இந்த பக்கம் வராது. என்ன, நானும் இனிமே இங்க வரக்கூடாதா? நான் என்னம்மா செஞ்சேன்? மருந்துக்கு தானே பணம் கேட்டேன். என்ன ஏமா விரட்டு? நீயும் அந்த வியாதிக்காரி இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. அம்மா, என்ன லட்சுமி பாத்துக்கிட்டு நிக்கிற? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. நீங்க சும்மா இருங்கம்மா. வாடா. அம்மா, அப்படிதான் அக்கிரமம் செய்யறாங்கன்னா நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களாம்மா? என்னடா அக்கிரம அநியாயத்தை பாத்துக்கிட்ட? வாடா. நான் சின்ன பையன்னு நீங்க கீழே தள்ளிட்டீங்க. அந்த கைய பாம்புதான் கடிக்க போகுது. கடிக்க போறாங்க. இந்த மாதிரி அனாதிகளுக்கு எல்லாம் இந்த வீட்டுல இடம் கொடுத்ததுனால உங்க இப்படி இருக்கு. சரி, அந்த கூட எழு. நான் கடைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன். பத்திரமா கதை சார். என்ன பாக்குறேன்? சிரிக்கிற பாரு. மஞ்சுளா, யாரு குழந்தை இது? நம்ம ஜானகியோட குழந்தைப்பா. மூக்கு மொழி என்ன அழகா இருக்கு பாருட்டு. தாத்தாவுக்கு ஒரு முத்தம் கொடு, முத்தம் கொடு. தங்க விக்கிரகம் போல இருக்கிற இந்த குழந்தைக்கு தாயோட பராமரிப்பு தாப்பா எல்லாமே போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அம்மா தாப்பா. எல்லாம் அவங்க தலையெடுத்தம்மா. உங்க அம்மா வந்துருவா, முள்ள பேசு. ஊரார் வீட்டு குழந்தைய அப்பனு மகன் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? வந்துட்டியா? ஆயுஷ் 100 உனக்கு இப்பதான் சொன்னேன். ஊரார் பிள்ளை இல்லம்மா, நம்ம ஜானகியோட குழந்தை. அடச்சி, முதல்ல இதை கொண்டு போய் விட்டுட்டு வரையா? நான் விசிறி எரிஞ்சிட்டு வரட்டுமா? ஏண்டி வள்ளுன்னு விடுற? ஜானகியத்தான் பிடிக்கல. குழந்தை என்ன பண்ணுச்சு? பண்ணுச்சோ பண்ணலையா, எனக்கு ஆகாதவ குழந்தை இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஆமா, ராட்சசி ராட்சசி அவ கிடக்குறா. நீ குழந்தை அழைச்சு உள்ள கொண்டு போ. போமா, நீ போ. பாப்பா பாப்பா, பொம்பளையா இவ? அண்ணி, பீட்டு, அத்தான பாத்தியா? அத்தை என்ன சொன்னாங்க? தம்பி எப்படி இருக்கான் பீட்டு? பீட்டு, ஏன் அழுற? யாரு என்ன சொன்னாங்க? இனிமே என்ன வீட்டுக்கே வரக்கூடாது. அம்மா என்ன அடிச்சு விரட்டிட்டாங்க. என்னது? அத்தை உன்னை விரட்டி அடிச்சுட்டாங்களா? ஆமா அண்ணி, நீங்க தீராத வியாதிக்காரி. எதிர் வீட்டு அம்மாவும் நம்ம அம்மாவும் சேர்ந்து பேசி இனிமே நீங்க அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி
அண்ணாவும் ஊர்ல இல்ல, பணமும் கொடுக்க முடியாது. தம்பி கூட மஞ்சுளாக்கா வீட்டுலதான் இருக்கான். அண்ணா வந்த உடனே மஞ்சுளாக்கா எல்லா விவரமும் சொல்லி உடனே அனுப்பி வைக்கிறதா சொன்னாங்க. அம்மா 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 கேட்ட சொன்னதெல்லாம் கேட்டியா அம்மா? அத்தை இனிமே என்ன அந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அம்மா? அம்மா நீ சொன்னது போலவே எல்லாம் நடந்துருச்சும்மா. இனிமே நான் என்னம்மா செய்வேன்? பெத்த குழந்தை ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், கட்ட புருஷன் இன்னொரு பக்கமுமா நான் கண் கலங்கி நிக்கிறத பாரும்மா, பாரு. அம்மா அத்தா அத்தை 2 பேரும் என் மேல ரொம்ப அன்பாதமா இருந்தாங்க. அம்மாதான் அவங்க மனசை கலைச்சிட்டாங்க அம்மா. இல்லன்னா 2 நாளையில வரேன்னு சொல்லிட்டு போன அத்தா என்ன வந்து பார்க்காம இருப்பாரு அம்மா. அம்மா பேசுங்கம்மா, என்கிட்ட பேசுங்கம்மா, என் முகத்தை பாருங்கம்மா. அம்மா 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 கைநாயகி, கைநாயகி. என்ன லட்சுமி இது வர? ஏன் இப்படி பதற? என்ன நடந்தது? மங்களம் இறந்துட்டாளா? தந்தி வந்திருக்கு. என்னது? மங்களம் இறந்துட்டாளா? சரிதான், ஜானகிக்கு வந்த வியாதிதான் மங்களத்தை கொண்டு இருக்கும். நான் அப்பவே சொல்லல அது அவ பரம்பரை வியாதின்னு. ஆரம்பத்திலே உன் பேச்ச கேட்டிருந்தா எனக்கு இந்த வினையெல்லாம் வந்திருக்குமா? இப்ப என்ன செய்யறதுன்னே புரியலையே. இனிமே செய்யறதுக்கு என்ன இருக்கு? பேசாம நீ அங்க போகாம இருந்தா சரிதான். மீறி போன வேதனை விலை கொடுத்து வாங்கின மாதிரி தான். அப்படின்னா என்ன போக வேண்டாம்னு சொல்றியா? செத்தது கூட வராத கண்ணஞ்சக்காரின்னு என்ன ஊர்ல தூத்த மாட்டாங்களா? ஊர்ல இருக்கிறவங்களுக்கா பார்த்தா உன் குடும்பம் என்ன ஆகுறது? இந்த பாரு, நீ அங்க போனீனா ஜானகி உன் கூட வர வேண்டி இருக்கும். அவ இங்க வந்தான்னா அந்த வியாதி எல்லாருக்கும் ஒட்டிக்கும். கடைசியில உனக்கும் அந்த வியாதி வந்து நீயும் மங்கள மாதிரி போயிடுவேன். ஐயோ, அப்படின்னா நாங்க போகல. அம்மா, கோபாலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா தம்பிக்கு நம்ம சொல்ற மாதிரி சொன்னா எல்லாம் சரியா போயிடும். இந்த பாரு, கோபாலுக்கும் அப்படியே 2வது கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம். என்னது? ஜானகி இருக்கும் போதேவா? அவளுக்கு தீராத வியாதின்னு விவாகரத்து செஞ்சுட்டா போகுது. சரி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி, நான் போறேன். மஞ்சுளா காதுல இது விழுந்துற போகுது. அம்மா இறந்ததுக்கு கூட யாருமே வந்து பார்க்கல பீட்டர். அத்தானும் ஒரு கடுதாசி கூட போடாம பாராமுகமா இருக்காரு. நான் பெத்த குழந்தைய பார்க்க கூட கொடுத்து வைக்காத பாவியா இருக்கிறேன் பீட்டர். பொறுமைய அடைக்கலமா கொண்டு அடக்க ஒடுக்கத்தோட வாழணும்னு அம்மா சொன்ன புத்திமதி கேட்டு நடந்த பல நாடா இது. நான் ஏன் அழணும்? நான் ஏன் அழணும்? என் வாழ்வை வளப்படுத்த இனிமே நான் பொறுமையோடு இருந்தா ஒண்ணுமே நடக்காது. இப்பவே அத்தானையும் அத்தையும் நேர்ல போய் பார்த்து எனக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்க போறேன். இனிமே எனக்கு பிறந்த வீட்டுல என்னடா இருக்கு? இனிமே புருஷ வீடுதான் எனக்கு. அண்ணி, அண்ணி வேண்டான். அண்ணாவும் ஊர்ல இல்லாத சமயத்துல இப்ப நாம அங்க போறது நல்லது. அந்த தையனாகி வேற நம்ம அம்மா மனசை கெடுத்து வச்சிருக்காங்க. இல்ல பேச, அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாம போய் அவங்கள பாக்குறதா நல்லது. நீ புறப்படு. அண்ணி, அண்ணி வேண்டாம், தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. நீ யார் பேச்சு என்னால கேட்க முடியாது. என் மனசு இப்ப நிம்மதியாச்சு. அவங்கள போய் பார்த்தாதான் நிம்மதி. என் புருஷ வீட்டுக்கு பார்த்து உன்னோட தொடர்பா எனக்கு எதுக்கு? நீ வந்தாலும் சரி, வரப்படாது. அண்ணி, அண்ணி நில்லுங்க, நீ நான் வரேன். எத்தனை நாளைக்குதான் இந்த வீட்டு வேலை நீயே செஞ்சிருப்பேன். என்ன செய்யறது? ஆமா, நீ என்னமோ தம்பிக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னியே. நீ சொன்ன நாளைக்கே முடிச்சுக்கலாம். பொண்ணு புதுசா கேக்குறிய? மஞ்சுளாதான். மஞ்சுளாவா? அவ சம்மதிப்படா? நீ சும்மா இரு. கோபால கட்டிக்கணும் உடனே சரி நிடுவா. அவ்வளவு ஆசை அவளுக்கு. ஆமா, உங்க வீட்டுக்காரர் இதுக்கு சம்மதிப்பாரா? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் அவரை சம்மதிக்க வைக்கிறேன். இத பாரு, இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு 7 மணிக்கு வா. அவரை கேட்டு முடிவு செஞ்சிடலாம். ஆமா, கோபால் தம்பி
என் மகன் என் பேச்ச தட்ட மாட்டான்னு உனக்கு தெரியாதா? அப்ப சரி லட்சுமி, நான் வரேன். அத்தை, ஜானகியா, என்ன லட்சுமி இவன் இங்க வந்தா? எங்கடி வந்த? நான் தான் அப்பவே சொல்லி அனுப்பினேன், நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. அத்தை, இங்க வரக்கூடாத அளவு நான் என்ன தவறு செஞ்சேன்? அம்மா இறந்ததுக்கு கூட நீங்களும் அத்தானும் வரவே இல்லை. அதனால நானே உங்களை நேர்ல பார்க்கலான்னு புறப்பட்டு வந்தேன். என்னைக்கு உனக்கு இந்த வியாதி பிடிச்சதோ அன்னைக்கு அந்த உறவெல்லாம் அறுந்து போச்சு. அத்தை கூப்பிடாத, எனக்கு அவமானமா இருக்கு. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடமே இல்லை. என் மகன் உன்னோட வாழ்வான்னு கனவு கூட காணாது. நீங்களா அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதை விட உங்க கையால கொஞ்சம் விஷம் கொடுத்து என்ன கொன்னுடுங்க அத்தை, என்ன கொன்னுடுங்க. கேட்டியா லட்சுமி, உன் மருமக சொல்றத? நீ படுற வேதனை போறாதுன்னு உன்னை கொலகாரியாளர் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ அம்மா, உங்களுக்கு நான் என்ன தீங்குமா செய்வேன்? பெரியவங்களான நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது போக அவங்களுக்கு இப்படி கோபம் வரும்படி பேசுறீங்களே. அம்மா, என்ன போலவே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. உங்க பொண்ண மாதிரி என்னையும் நீங்க நினைச்சுக்க கூடாதா? உன் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு நான் ஒன்னும் ஆளல, என்கிட்ட முறையிடுறேன். உனக்கு ரொம்ப புண்ணியமா போகுது, மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு. என்ன எங்க போறது? புருஷனுடைய வீடுதானே என் குழந்தை வாடி என்கிட்ட கொடுங்க. என்ன பாத்திய மஞ்சு, எந்த குழந்தைய கூட பார்க்க முடியாத கொடிய பாவி ஆயிட்ட மஞ்சு. எங்க அம்மாவும் உங்க அத்தையும் சேர்ந்துக்கிட்டு எதுக்கும் கவலைப்படாது. அண்ணா ஊர்ல இருந்து வந்ததும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அனுப்பி வைக்கிறேன். ஜானகி, நீ ஊருக்கு புறப்படு. ஜானகி, மஞ்சு, என் குழந்தைய பார்த்த பிறகு அதை பிரிஞ்சு நான் எப்படி மஞ்சு ஊருக்கு போவேன்? நான் வாழறதை விட சாகிறதா மேல். அப்படி என்ன பேசாது ஜானகி. இப்படிப்பட்டவங்களுக்கு பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும். பொறுமை. எங்க அம்மாவும் என்னை விட்டு செத்துட்டாங்க. அவரும் இங்க இல்ல. என் குழந்தையை என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க. இவ்வளவும் போய் நான் உயிர் வாழறது நியாயம் தானா சொல்லு மஞ்சு. அவர் வர வரைக்குமாவது நான் இங்கே இருக்கிற மஞ்சு. வேண்டாம் ஜானகி, நீ இங்கே இருந்தீன்னா இவங்களால உனக்கு ஏதாவது விபரீதத்தை ஏற்பட்டாலும் ஏற்படும். அதனால நீ போறதுதான் நல்லது. போறேன் போறேன், உன்னை நம்பிதான் போறேன். உன்னை நம்பிதான் வந்து போறேன் மஞ்சு. என் குழந்தைய பத்திரமா பாத்துக்க மஞ்சு. எங்க அத்தா வந்ததும் இங்க நடந்ததெல்லாம் விவரமா சொல்லி அவர் அங்க அனுப்பி வை. என் குழந்தைய பத்திரமா பாத்துக்க மஞ்சு. இதோ இந்த கப்பு தான். வெரி குட். போலாமா? எஸ். பார்த்து வரதில்ல கண்ணுல உனக்கு? அண்ணி. அண்ணியா? என்னடா வளர்ற? ஜாக்கிரதையா வீட்டுக்கு போய் சேரு. யூஸ்லெஸ் ஃபெலோ.
மாமா மாமாப்பிள்ள என்ன பங்கன் எல்லாம் எப்படி? ரொம்ப சிறப்பா நடந்ததுப்பா. மாமா, இந்த பரிசு மேரியின் தீவிர சேவை மனப்பான்மைக்காக அரசாங்கம் பாராட்டி கொடுத்தது மாமா. அரசாங்கம் கொடுத்த பரிசா? ஆமா, வெரி ஃபைன் வெரி ஃபைன். என் மகளுடைய பொதுஜன சேவை வீண் போகுமா? ஏழைகள் கிட்ட அவளுக்கு இருக்கிற இரக்க குணமும் எல்லா பெண்களுக்கு இருந்துட்டா அவ்வளவுதான். பெண்கள் சமூகத்துக்கே ஒரு கஷ்டமும் வராது. அப்பா, என்ன அத்தான நீங்களும் ஒரே அடியா புகழுறீங்க? என்ன விஷயம் சார்? எல்லாரும் Start immediately. Report headquarters. ஆமா, நான் நாளைக்கே டியூட்டி ஜாயின் ஆகணும். தந்தி வந்திருக்கு. என்ன தாமஸ், லீவ் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு? இல்ல மாமா, இந்த சீன வெறியர்களின் திடீர் தாக்குதல்னால அவசர உத்தரவு. நான் இப்பவே புறப்பட்டான். கல்யாணத்தை கூட அடுத்த லீவ்ல தான் வச்சுக்கணும். சரி மாப்பிள்ளை, இப்போதைய நிலைமைக்கு நாடுதான் ரொம்ப முக்கியம். நீ வெற்றியோட திரும்பி வந்ததும் உடனடியா கல்யாணத்தை முடிச்சிடலாம். எங்க அக்காவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன்னா எனக்கு அதுவே பெரிய நிம்மதி. நீ புறப்படு. நான் 6:30 ட்ரெயின்லயே கிளம்புறேன் மாமா. அப்படியா? மேரிட்ட சொல்லிட்டு புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய். சரிமா. ஏன் அப்படி பாக்குற? அண்ணி, எனக்கு சொல்லுங்களா. என்னடா விளையாடுறீங்க? சும்மா கிள்ளுங்க நீ. வலிக்குத? என்ன விஷயம்? ஆமா, ரொம்ப நேரமா நீங்க எங்கதான் இருக்கீங்களா? ஆமா. ஏன் இப்படி கேக்குற? அப்போ நான் பார்த்தது வேற ஒரு அண்ணியா? ஆமா. இன்னும் கொஞ்ச நாள் போனா உங்க அண்ணனுக்கு வேறொரு அண்ணி வந்தாலும் வருவாங்க. இல்ல அண்ணி, நான் போய் சொல்ல. உங்கள மாதிரியே தான் இருந்தாங்க. கண்ணு, காது, பேச்சு, மூக்கு எல்லாம் நீங்களே தான். கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல. பீட்டர், உனக்கு என் மேல இருக்கிற அன்புனால யார பார்த்தாலும் என்ன போலவே தெரியுது. உனக்கு இருக்கிற ஆசை, அன்பு, பாசம் உங்க அண்ணனுக்கு உங்க அம்மாவுக்கு இல்லாம போச்சேப்பா. அண்ணி, சவால் வந்திருக்கு. அண்ணன் தான் எழுதிருப்பாங்க. இங்க வாங்கிட்டு. இந்த பீட்டருக்கு தான் என் மேல எவ்வளவு பாசம். ஒற்றாரும் உறவினரும் வெறுத்துட்ட நேரத்தில் இவன் ஒருத்த இல்லைன்னா நான் உயிர் வாழ்ந்திருக்கவே மாட்டேன். பீட்டர், அத்தான் எழுதியிருக்காரு. இல்ல நீ கவர் மேல மஞ்சுளா பேர் தான் இருக்கு. மஞ்சுளா? சரி, பாடி. இவன் ஒருத்தையோடு என் மேல இறக்கப்பட்டு கடுதாசி எழுதுறாரு. அன்புள்ள ஜானகி, இன்னலுக்கு ஒரு எல்லை உண்டு என்ற கதைகளில் தான் படித்திருக்கிறேன். ஆனால் உன் நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒரு எல்லை இருப்பதாகவே தெரியவில்லை. என் தாயாரின் துர்போதனையால் உன் அத்தை உனக்கு செய்யக்கூடாத துரோகத்தை செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். முதலில் என்னை உன் கணவருக்கு 2ஆம் கல்யாணத்திற்கு பெண் பார்த்தார்கள். நான் மறுத்துவிட்டதால் உடனடியாக உன் கணவருக்கு தெரியாமல் அவர் ஊரில் இல்லாத சமயத்தில் வேறொரு இடத்தில் பெண் பார்த்து இன்னும் 10 தினங்களில் நிச்சயதார்த்தம் செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். இது விஷயம் உன் கணவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் ஊரிலும் இல்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. இக்கடிதம் கண்டதும் தாமதிக்காமல் உடனே புறப்பட்டு வரும். இப்படி உன் வரவை எதிர்நோக்கும் சகோதரி மஞ்சுளா. அத்தா, நான் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு வேற ஒரு கல்யாணமா? அண்ணி, இப்ப என்ன நீ பண்றது? இனிமே பேசி ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. நாம இப்ப எங்க போகலன்னா நம்ம ஒதுக்கி வச்சு எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருவாங்க. அண்ணி, அண்ணி, நான் சொல்றத கேளுங்க அண்ணி. இப்ப நாம அங்க போறது அவ்வளவு நல்லது இல்ல அண்ணி. இப்ப அங்க போகாம கல்யாணத்துக்கு வச்சா அங்க போகணும்னு சொல்றீங்க? இல்ல அண்ணி, இங்க அண்ணா இல்லாத சமயத்துல போய் நாம பட்ட அவமானம் போதாதா? இப்ப என்னதான் பண்ண சொல்றேன் அண்ணி. மறுபடியும் நாம அங்க போனோம்னா வீட்டுக்கே வரக்கூடாது. நம்ம அம்மா விரட்டத்தான் போறாங்க. நீங்க என் புருஷன் விடு, எனக்கு உயிருக்கு நான் அழுது புலம்புவீங்க. ஆனா அந்த தையனாகி அம்மாவும் நம்ம அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு உங்களை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி மறுபடியும் விரட்டத்தான் போறாங்க. அண்ணி, நான் சொல்றத கேளுங்க. நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்கிறதா மஞ்சுளாக்கா எழுதியிருக்காங்க. அதுக்குள்ள வெளியூர் போயிருக்கிற அண்ணாவும் திரும்பி வந்துடுவார். அவர் வந்தா நிச்சயமா இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டார். அவர் இல்லாம இவங்க எதுவும் செய்திடவும் முடியாது. அண்ணி, நான் சொல்றத கேளுங்க. நான் வேணும்னால்
நாளைக்கு அங்க போய் விவரமா தெரிஞ்சுட்டு வரேன். நீங்க அந்த நிலையில இருக்கும்போது அங்க போறது அவ்வளவு நல்லதில்லைன்னு. நாளைக்கு போய் தெரிஞ்சுட்டு வா பீட்டர். மேரி, நான் சொல்றதை கவனமா கேட்டு. கவலையே படக்கூடாது. ஆமா, கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது. இந்த மாதிரி சந்தர்ப்பம் அத்தானுக்கு கிடைச்சதே நீ சந்தோஷப்படும். நான் சொல்ல தெரிஞ்சுதான். மேரி, ஏன் பேசாம இருக்கிற? ஒண்ணுமில்லத்தா, நீங்க புறப்படுங்க. போனது லெட்டர் போடுங்க, மறந்துடாதீங்க. கண்டிப்பா போட. நான் திரும்பி வந்தது முதல் காரியம் நம்ம கல்யாணம் தான். என்னையே நினைச்சுக்கிட்டு எதிர்க்காம இருந்துடாதீங்க. வெற்றி செய்தியோடு திரும்பி வரணும். என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்ட? உங்ககிட்ட சாதுவா பழகிறேன்னு பாக்குறியா? அப்படி மெஷின் கண்ண கையில எடுத்து அப்படி ஒரு ரவுண்ட் வந்தனா சீனாக்காரெல்லாம் அப்படி சுருண்டு விடும், தெரியுமா? வரும்போது எத்தனை மேடலோட வரேன் பாரு. என்ன மேரி, அதான் நான் அனுப்பிச்சு வைக்க என்ன மனசு இல்லையா? இல்லப்பா, இது புறப்பட்டாச்சா? ஆமாங்க. அதோட நானும் தாமஸ் கூட மெட்ராஸ்க்கு போய் என் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன். சரிப்பா. நீ வந்து என் ட்ரெஸ்ஸுகளையும் கொஞ்சம் எடுத்து கொடுமா. நீங்க போங்கப்பா, இது வரேன். போய் வரேன். சிரிச்சுட்டு சொல்லணும். சிரிச்சு சொன்னாதான் நான் போவேன். ஆமா, போயிட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு. ஸ்டேஷன் வரைக்கும் வந்து என்னடா அது? கதவு திறந்து கிடக்குது. இவ்வளவு காணுங்க. எல்லாம் வல்ல தேவன், தினமும் உன்னை ஜபிக்கிறேனே, அழுவதை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. என் அண்ணிய எல்லோரும் வெறுக்கத்துக்கு காரணம் அந்த கதியை உம்மால குணப்படுத்த முடியாதா? கண் கொடுத்திருக்கு, வியாதியஸ்தர்களை குணமாக்கி இருக்கு, செத்து போனவர்களை கூட பிழைக்க வச்சிருக்கு. ஆனா என் அன்னிக்கு மட்டும் இரக்கம் காட்ட உம்மால முடியாதா? கருணையா உருவான கன்னித்தாய் சொல்றாங்களே, என் அன்னிகிட்ட இருக்கிற குழந்தைய மாத்திரம் பிரிச்சு வச்சிருக்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருக்க. தம்பி, காலையில ஸ்கூட்டருக்கு எதிர்க்க ஆக்சிடென்ட் பார்த்தல நீ? ஆமா, நீ யாரு? எங்க இருக்க? உள்ள எப்படி வந்த? பக்கத்து பேட்டையில ஈஸ்வரி கோவில் தெரியல 4ஆம் நம்பர் வீட்டுல இருக்கேன். உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன என்ன பார்க்கவா? வாங்க. தாத்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்க. கேட்காம கொள்ளாம பூஜார வரைக்கும் வந்திருக்கே. ஏண்டா, இந்நேரம் வேற யார் பார்த்திருந்தாங்கன்னா அடிச்சல விரட்டி இருப்பாங்க. கூப்பிட்டுதான் பார்த்தேன்.
அதனால வந்துட்டேன். ஆமா, நீ பேசிட்டு இருந்ததுல நான் கேட்டிருக்கேன். உங்க அண்ணி யாரு? குழந்தைய ஏன் பிரிச்சு எடுத்துட்டு போனாங்க? அதெல்லாம் சொல்லி என்ன ஏன் உதவியா சொல்லு பாப்போம். எப்படி எல்லாம் கொடுமை செஞ்சிருக்காங்க. ஆமா, இதுக்கு நான் என்ன உதவி செய்ய? எங்க அண்ணிய போலவே இருக்கிற நீங்க டாக்டர் சொல்லி இருக்கிற 3 மாசத்துக்கு நீங்க எங்க அண்ணி இடத்துலயும் எங்க அண்ணி உங்க இடத்துலயும் இருந்துட்டா அண்ணனோட கண்டிப்பா தடுக்க முடியும். என்ன என்னால தடுக்க முடியுமா? பீட்டர், உனக்காகவும் உங்க அண்ணிக்காகவும் நான் ரொம்ப அனுபவப்படுறேன். ஆனா நீ கேட்க முடியும். ஐயோ, அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. சமயத்தில் உங்களை தவிர கடவுளால கூட இந்த உதவியை செய்ய முடியாது. சம்மதிக்கத்தான். பீட்டர், நீ ரொம்ப சின்ன பையன். எவ்வளவு பெரிய விஷயத்தை வாய்க்கு சுலபமா சொல்லிட்ட. ஏது உங்க வீட்டு சமாச்சாரத்தை உங்ககிட்ட கேட்டதே பெரிய தப்பா இருக்கு. அப்படி நான் உங்களை நம்பி வந்ததுக்கு இதுதான் பலனா? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஐயோ, அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. நீங்களே ஒரு தடவை நேர்ல வந்து எங்க அண்ணியை பாருங்க. அப்புறம் நீங்களே எங்க அண்ணிக்காக அனுதாபப்படுவீங்க. பீட்டர், நீ சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனா இதுக்கு மட்டும் என்னால சம்மதி. தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிடு. பிறர் துன்பப்படும் அவங்களுக்காக இறக்கப்படுறவங்க நம்ம ஆண்டவர் இல்லையா? வாஸ்தவம் தான். ஆண்டவருக்கும் மனிதருக்கும் வித்தியாசம் இல்லையா? சரிங்க, ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நினைச்சா எங்க அண்ணிய வாழ வைக்க முடியும். உங்க வருகைக்காக நான் எப்போதும் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் வரேங்க. என்னங்க? என்ன தம்பி? உங்ககிட்ட மன்னிப்பு கட்டுக்கிறேங்க. எதுக்கு? உங்களை கேட்காம பூஜை ரூம் வர வந்ததுக்கும் முட்டாள்தனமா உங்களை நம்பி வந்து இப்ப ஏமாந்து திரும்பி போறதுக்கும் என்ன மன்னிச்சிடுங்க. சரி, அப்ப நான் வரேங்க. பரந்த நோக்கமுடையவள், ஏழை எளியவர்களிடம் இரக்க சிந்தை உடையவள், குறிப்பாக பெண்கள் சமூகத்திற்கே பெரும் சேவை செய்பவள் என்று பரிசு வாங்கத்தான் நீ இருக்கிறாயா? உண்மையிலேயே அந்த சேவை மனப்பான்மை உனக்கு இருந்தால் அந்த சிறுவனின் வேண்டுகோளை நீ நிராகரித்திருப்பாயா? ஒரு பெண்ணுக்காக இறங்கக்கூடிய உள்ளமே உன்னிடம் இல்லையே, எல்லாம் வெளிவேஷம் தானா? எங்கே உன் சேவை? எங்கே உன் கருணை? எங்கே உன் கடமை? Oh my God! இந்த சின்ன பையன் என் மனசே குழப்பிட்டு போயிட்டானே. பீட்டர், நீ ராத்திரி நேரத்துல எங்க போயிட்டு வர? அதான் நீ காலையில சொல்லல, உங்களை போலயே ஒரு அம்மானு அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டேன். நீ அவங்க வீட்டுக்கு எதுக்காக போகணும்? இல்ல நீ, அவங்க ரொம்ப நல்லவங்க. எங்கிட்ட எவ்வளவு அன்பா பேசினாங்க தெரியுமா? உங்களை பத்தி எல்லாம் கூட அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க மாத்திரம் இதுக்கு சம்மதிச்சுட்டா அண்ணனுக்கு 2ஆம் கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்னடா உளற? நிஜமா தான். நீங்களும் அந்த அம்மாவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால டாக்டர் சொல்லியிருக்கிற 3 மாசத்துக்கு நீங்க அவங்க வீட்டுக்கும் அவங்க அண்ணா வீட்டுல இருந்தா அண்ணன் கல்யாணத்தை நிச்சயமா தடுத்துலாம். நீ பேட்ட பேசாம பேசுங்க. நம்ம கஷ்டம் நம்மோட இருக்கட்டும். பிற நம்ம குடும்ப விஷயத்துல தலையிட வேண்டாம். என்ன போலவே உருவம் இல்ல இன்னொரு பெண்ண மனைவின்னு பொய் சொல்லி என் அத்தான நான் ஏமாத்த முடியாது. ஒரு காலம் நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு தானே நீங்க அவங்க இடத்துலயும் அவங்க உங்க இடத்துலயும் இருக்க போறீங்க. உங்க உடம்பு குணமானது பழையபடி நாம போயிடலாம். முன்பின் பழக்கம் இல்லாத யாரோ ஒரு பெண் என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுங்கிறது முடியவே முடியாது. அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் தயவு பண்ணி கேளுங்க. அண்ணி, இந்த சமயத்துல நீங்க மறுத்துட்டா அப்புறம் அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாங்க. இது உங்களுக்கு சம்மதமா? அண்ணி? பீட்டர், எனக்கு எல்லாம் தெரியும். நீ போய் படு. சரி அண்ணி. மறுபடியும் எங்கேயும் வெளியில போகக்கூடாது.
சரி சரி. என்னை விட்டு போகாதீங்க. நான் கண்டது கனவா? என் வாழ்க்கையே கனவாதான் முடியுமா? அண்ணி அண்ணி, என்ன நீ என்னாச்சு? ஏன் அழுவீங்க? பீட்டர் அத்தா என் கனவுல வந்தாரு. குழந்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு பீட்டர். அண்ணி அண்ணி அழுவாதீங்க அண்ணி, அழுவாதீங்க அண்ணி. இப்ப வாதி யோசிச்சு பாருங்க அண்ணி. நான் சொல்றதை கேட்கலன்னா உங்க நிலை இப்படியே தான் இருக்கும். அண்ணாவும் குழந்தையும் உங்களை விட்டு பிரியாம இருக்கணும்னா இப்பவே அந்த அக்காவை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்க தயங்கவே தயங்காதீங்க அண்ணி. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அக்காவால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது. தைரியமா ஒப்புக்கோங்க அண்ணி. உங்களை போலவே இருக்கிற அந்த அக்காவால தான் உங்க வாழ்வையே மலர வைக்க முடியும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா அப்புறம் உங்க வாழ்வே அஸ்தமனமாகும். நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணி. நீங்க எங்க போய் நியாயம் கேட்டாலும் அவங்க அள்ளி வீசும் வெள்ளிக்காசுக்கு முன்னால உங்க நீதி நியாயம் எல்லாம் தலைகுனிஞ்சு போயிடும். உங்களுக்காக இல்லைன்னாலும் உங்க குழந்தைக்காக வேண்டியாலும் நீங்க உங்க மனசை மாத்தித்தான் ஆகணும். இல்லைன்னா அண்ணனுக்கு 2ஆம் கல்யாணம் நடந்து அவங்க குழந்தைய பாசத்தோடு வளர்ப்பாங்களா? உங்களுக்கு தான் அம்மா இல்லை, உங்க குழந்தைக்குமா அந்த நிலை வரணும்? சொல்லுங்க நீ சொல்லுங்க. என் குழந்தைக்கு அந்த நிலை ஏற்பட விட மாட்டேன். என் குழந்தைக்கு அந்த நிலை ஏற்பட விட மாட்டேன். இங்கதான் எங்க அண்ணி. அண்ணி நான் சொன்னேன், அவங்கதான் இவங்க. வாங்க, வணக்கம், உட்காருங்க. பீட்டர் சொன்னதை நான் நம்பவே இல்லை. நான் பாக்குறது என்னுடைய மறு உருவமும் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு துன்ப நிறைந்த சோக கதையை கேட்டதுல இருந்து என் மனசே நல்லா இல்ல. உங்களை நேர்ல பார்த்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. என் மேல இவ்வளவு பரிவும் பாசமும் காட்டு நீங்க யாரு? எங்க இருக்கீங்க? என் பேர் மேரி. எங்களுக்கு இதே ஊர்தான். இத்தனை நாளா திருநெல்வேலியில எங்க அப்பா டிப்டி கலெக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப ரிட்டையர் ஆயிட்டதுனால சொந்த ஊருக்கே திரும்பி வந்துட்டோம். நானும் எங்க குடும்பத்துல ஒரே பொண்ணு. எங்க அப்பாவும் தாசில்தாரா இருந்தார். ஆனா இப்ப தாயும் தந்தையும் இழந்து புகுந்த வீட்லயும் வியாதிக்காரின்னு ஒதுக்கப்பட்டு புருஷனையும் குழந்தையும் இழந்து துர்பாக்கியவதியா இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற முடிவோட தான் நான் வந்திருக்கேன். பீட்டர் சொன்ன மாதிரி டாக்டர் குறிப்பிட்டிருக்க 3 மாசத்துக்கு நீங்க என் வீட்லயும் நான் உங்க புருஷன் வீட்லயும் இருந்து அந்த 2ஆம் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம். அப்புறம் உங்க உடம்பு பூரண குணமாயிட்டு அவங்க உங்க இடத்துக்கு திரும்பிடலாம். இதெல்லாம் நடக்கக்கூடியதா? நன்மை செய்ய போய் தீமையா முடிஞ்சதுன்னா, அதிலும் நாம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும்போது நீங்க போய் மட்டும் எப்படி தடுக்க முடியும்? இல்ல நீங்க போனாதான் அடிக்கடி மயக்கமும் இருமலும் வந்து உங்களை வியாதிக்காரையும் காட்டி கொடுத்துருங்க. உங்களுக்கு வியாதி இருக்குங்கிற காரணத்தினால தானே உங்களை வேண்டாம்னு சொல்றாங்க. எனக்கு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி வியாதி இல்லைன்னு நான் நிரூபிச்சா அப்புறம் அவங்க எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? மேரி, உங்க அன்புக்கும் உயர்ந்த பண்புக்கும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. உங்க தங்கமான குணத்தை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி நான் உங்க வீட்டுக்கு போயிருக்கிறது சுலபம். ஆனா கல்யாணமாகாத கன்னியான நீங்க என் வீட்டுக்கு போய் மனைவின்னு பொய் சொல்லி எப்படி சமாளிப்பீங்க சொல்லுங்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சத்தியம், நீதி, நேர்மை நம் பக்கத்துல இருக்கு. இறைவனால் நம் உருவங்கள் ஒன்றாக படைக்கப்பட்டிருப்பதே நாம் செய்த பாக்கியம். சேவை என்பது இனிப்பான கல்கண்டல், கசப்பான மருந்து. வேதனையும் வெறுப்பையும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்து கொண்டான் பிறகு வெற்றி நம் பக்கம் தான். இதுதான் சமயம். எங்க அப்பாவும் ஊர்ல இல்ல, வர 2 நாளா. அதுக்குள்ள நீங்க எங்க வீட்டுல எப்படி நடந்துக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன். உங்க வீட்டுல நான் எப்படி நடந்துக்கணுங்கிறத நீங்க சொல்லி கொடுங்க. அப்புறம் பாருங்களேன், இனி அந்த பையனா ஐயம்மா சூழ்ச்சி அடியோட வீழ்ச்சிதான். இந்த ஏற்பாடெல்லாம் வெளியில தெரிஞ்சுட்டா
விபரீதமா போயிடுமே. கவலைப்படாதீங்க அண்ணி, நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சரியான பையன். பெரியவங்களால சாதிக்க முடியாத காரியத்தை எவ்வளவு சாமர்த்தியமா சாதிச்சுட்டா. சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதை பத்தி பரவாயில்ல, நான் வரேன். பீட்டர், வரட்டுமா? என் மாங்கல்யத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த முடிவுக்கு வந்து. என்ன மன்னிச்சிடுங்க அத்தா, என்ன மன்னிச்சிடுங்க. ஜானிக்கு வந்திருக்கிற வியாதி தீராத வியாதின்னு தையனாகி சொல்லிட்டான். அதனால நான் அவளும் சேர்ந்து உனக்கு 2ஆம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மரியாதை ஜானகுடி வாழ்வை நாசமாக்க நினைக்கிறீங்களா? முடியாதும்மா, முடியாது. என்னால இதுக்கு ஒரு நாள் சம்மதிக்கவே முடியாது. ஐயோ, என்னடா தம்பி, உன்னை நம்பி பெரிய இடத்துல இருந்து வந்து காத்துக்கிறாங்க. அவங்க முகத்துல நான் எப்படா முழிக்கிறது? நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? இது நான் போய் சொல்றேன். அண்ணா, அத்தா, ஜானகி, இந்த சமயத்துல இவையா இங்க வந்தா? இவர்தான் அன்னைக்கே ஒதுக்கி தெரியாச்சே. ஏண்டி, உனக்கு சூடு சொன்ன இல்ல? மறுபடியும் எந்த மாசம் வச்சுட்டு இங்க வந்த? எல்லாம் அன்னி புதுமுகத்தோட தான் வந்திருக்காங்க. நீங்க யாரும் அதை கேட்க ஆயமுடா. நீ ஏண்டி மறுபடியும் வந்த? அத்தே, இப்ப நான் பழைய ஜானகி இல்ல, வியாதியெல்லாம் குணமாக்கி வந்திருக்கோம், புது ஜானகி அப்படின்னு சொல்லி யார ஏமாத்த பாக்குறேன். லட்சுமி, இதெல்லாம் நம்பிடாத, ஜாக்கிரதை. அம்மா, நான் யாரையும் ஏமாத்த வரல, எந்த குடியும் கெடுக்க வரல. அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டு எங்க அத்தையை ஏமாத்துறது நான் இல்ல, நீங்க தான். இத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்ன? பாத்தியா லட்சுமி, அவ பேசுறத? தாழ்வான பொண்ணுன்னு சொன்னியா, எப்படி வாயாடுறா பார். இதயமே இல்லாத உங்ககிட்ட பொறுமையின் இரக்கத்தை எதிர்பார்க்க நான் தயாரா இல்லை. சீரோடு வாழ்ந்த இந்த குடும்பத்தை சீரழிக்க நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போய் நிறுத்த துணிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். எவ்வளவு துணிச்சல் பாரு. கோர்ட்டு வர போயிடுவியா? இந்தாங்கம்மா, தையனாயிகம்மா, ரொம்ப நாளா உங்ககிட்ட பழகிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இத்தனை நாளா நானும் பேசாம இருந்தேன். இனிமே எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடுறது அவ்வளவு நல்லா இல்ல. நீங்க போகலாம், மரியாதையா. கோபா, சும்மா இருமா. ஆமா, இதெல்லாம் என்ன ஒரே குழப்பமா இருக்குது. இந்த அம்மா யாரு? யாரா? யாருக்கு பெண் கொடுத்து மருமனாய்க்கணும்னு வந்திருக்கிறீங்களோ அந்த மாப்பிள்ளையோட மனைவி. என்ன தயவாகி, பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்குது, என்னென்னமோ இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி என்ன ஏமாத்த பாத்தீங்க. சே, இந்த பொம்பளைங்க பேச்சு கேட்கறது எப்பவும் மடத்தனம் தான். வா போகலாம். வியாதி குணமாயிடுச்சுன்னு ஏமாத்தி எல்லார் மத்தியிலையும் அவமானப்படுத்தலாம்னு நினைச்சிட்டு வந்திருக்கியா? யாரையும் ஏமாத்த வரல, எல்லாம் டாக்டர் சர்டிபிகேட்டோட தான் வந்திருக்கோம். இத பாருங்க பீட்டர், கொண்டாடுங்க. அம்மா, இத பாத்தீங்களா? டாக்டர் சர்டிபிகேட் பண்ணிருக்காரு, ஜானகிக்கு குணமாயிடுச்சு. இப்போவாவது நம்புறீங்களா? அம்மா தையனாயி, அம்மா உங்க நாடகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க நடைய கட்டுறீங்களா? தையனாயி, உன் பேச்ச கேட்டு நல்லா இருக்கிற என் மருமக வாழ்வு கெடுக்க பார்த்தேன். என் மகன் மனசையும் புண்படுத்திட்டேன். நம்ம உறவு இன்னைக்கோட போகட்டும், இனிமே இந்த வீட்டு பக்கம் வராதுங்க. அப்படியா விஷயம்? உனக்காக உன் குடும்பத்துக்காக நான் பட்ட பாடலாம் மறந்துட்டு நன்றி கிட்டத்தனமா வராதுன்னு சொல்றியா? இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த தையனாயை தேடிட்டு வராம இருக்க மாட்டேன். இனிமே நீங்க வராம இருந்தா போறோம். போங்க வெளியே. வந்துட்டீங்க அண்ணே, குழந்தை மஞ்சளாக்கு. மஞ்சளா, ராஜா கண்ணு, நீ எங்க வராம இருந்துடுவியோன்னு எனக்கு ஒரே பயமாயிடுச்சு. ஏய், வாடி வீட்டுக்கு. இருந்த கொஞ்சம் நஞ்சம் வரும், நான் இன்னும் போயிடுச்சு. வா அம்மா. ஜானகி, மஞ்சளா. மஞ்சு, ஜானகி, என் அறியா தனத்தால உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு, அதெல்லாம் மறந்துருமா, என்ன மன்னிச்சிரு. அத்தே, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அத்தே. நீ சாப்பிட்டியாமா? என் கையால உனக்கு சாப்பாடு போட்டு எத்தனை நாள் ஆச்சு. வா. அத்தா,
என் வாழ்க்கையை நினைச்சா வேதனையாகவும் பயம் நிறைஞ்சதாகவும் இருக்கு. எங்க நீங்க அத்தை பேச்ச கேட்டு என்ன மறந்துடுவீங்களோன்னு நினைச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் உங்களுக்கு எந்த துரோகமும் செய்யல. என்ன மன்னிச்சிடுங்க. மேரி, இப்ப நான் மேரி. கடவுள், இந்த உடம்பு குணமாகிற வரைக்கும் நீதான் என்னை காப்பாத்தணும். என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டாம்? மணி ஆகல. சர்ச்சுக்கா? எதுக்கு? என்னம்மா ஆச்சரியமா கேக்குற? ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போக நீ முதல்ல நிப்ப? ஆமா, வந்து இன்னைக்கு உடம்பு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குப்பா. உடம்புக்கு என்னம்மா? டாக்டர் அழைச்சிட்டு வரணுமா? வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். அதனால நீங்க மட்டும் கோயிலுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருங்கப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். மேரி, என்னப்பா? பீரோவுல பைபிள் இருக்கு, எடுத்துட்டு வாமா. சரிப்பா. என்னம்மா இங்க இருக்கு, எங்கெங்கே தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன். என்னம்மா என்னமோ ஒரு மாதிரியா இருக்கியே. போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரிப்பா. ஜானகி, என்னத்தே? கோபாலுக்கு பால் கொண்டு போய் கொடுக்கல? இந்த கொண்டு போய் கொடுத்துக்கலாம். பால். வா ஜானகி. என்னது போஸ்ட்மேன் வாசல இருந்துட்டு தபால்னு கூப்பிடுற மாதிரி நீ அங்க இருந்துட்டு பால் அப்படின்னா விறுவிறுன்னு உள்ள வர வேண்டியதானே? என்ன ஜானகி புது பொண்ணு மாதிரி? ஜானகி, இப்படி நீ பால் கொண்டு வந்து தர்றது, உன் அழக ரசிச்சபடியே அந்த பாலை நான் சாப்பிடுறது ரொம்ப நாளாச்சு இல்ல? இது வியாதி பிடிச்ச கை, இதெல்லாம் தொட்டா உங்களுக்கு வியாதி ஒட்டிக்கும். ஏன் ஜானகி, என் மேல உள்ள கோபம் உனக்கு இன்னும் போகல? நானா கோபமா? உங்க மேலையா?
அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல ஜானகி, பேச்சுல ஏதோ புதுசா ஆங்கில வாட, ரெட்ட ஜட, இப்ப எல்லாமே ஒரு மாறுதலாதான் இருக்கு. இல்ல வந்து என் ஸ்நேகி ரொம்ப படிச்சவ, அவகிட்ட பேசி பேசி கொஞ்சம் இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம நான் வியாதியா இருந்தேன் பாருங்க, அப்போ இந்த முடியெல்லாம். இல்ல ஜானகி, நீ வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ பழைய ஜானகியாவே இல்ல. உங்க வரைக்கும் நான் புது ஜானகிதான். ஜானகி, முன்னையெல்லாம் நீயே நானும் விடிய விடிய நேரம் போறது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுபோல இன்னைக்கும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. மன்னிச்சிடுங்க, அத்தை என்ன உடனே வர சொன்னாங்க, நான் வரேன். ஜானகி, அம்மா நேரம் தூங்கி இருப்பாங்க, வாய் எப்படி உட்கார். குழந்தை வருது, இத வந்து இந்த படத்துல இருக்கிற தாய்க்கு கிடைச்ச பாக்கியம் போடு. உயிர் உணர்வு இருக்கிற எனக்கு ஆண்டவன் கொடுத்து வைக்கல. டாக்டர் சொன்னதுல 2 மாசம் போயிடுச்சுடா, இன்னும் ஒரே 1 மாசம் தான் பொறுத்துக்கடா கண்ணு. அப்புறமா நம்ம 2 பேரையும் ஆண்டவனால கூட பிரிக்க முடியாது, ஆண்டவனால கூட பிரிக்க முடியாது. மேரி, அப்பா என்னம்மா இது? சதா இந்த படத்தை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரியாவே இருக்கியே. நீ சந்தோஷமா சிரிச்சு பேசி இருந்ததை பார்த்து 2 மாசமா இதையோ பறி கொடுத்தவ மாதிரி இருக்கிறியே, அதை நானும் தெரிஞ்சுக்கப்படாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, என்னமோ என் மனசே சரியில்லை. அதைத்தாம நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை தாமஸ் கிட்ட இருந்து எதுவுமே தகவல் வரலன்னா? அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என் மக மனசையே என்னால புரிஞ்சுக்க முடியாது. சார் போஸ்ட். தாமஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. இனிமேருக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இந்தாமா, தாமஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. அன்புள்ள மாமா அவர்களுக்கு நான் இவ்விடம் நல்ல சுகம், அதுபோல் நீங்களும் இருக்க கர்த்தருக்குள் ஜெபிக்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் லீவில் வர இருக்கிறேன். தங்களை எல்லாம் காணாவ. இந்த தபால் கண்டதும் உடனே பதில் எழுதுங்கள். மற்றவை இப்படிக்கு தாமஸ். மேரி, பிரியமுள்ள என் மேரிக்கு, உன்னை பிரிந்து வந்து சிறிது காலமாக இருந்தாலும் எனக்கு அது நீண்ட காலம் போல்தான் இருக்கிறது. சதா உன்னை நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பால் நான் இருந்த போதிலும் எனக்கு இங்கு ஊக்கமும் மனதைரியமும் கொடுக்கக்கூடியது உன் கனிவான மொழிகள் தான். நான் சீக்கிரம் லீவில் வந்ததும் நம் திருமணம் வெற்றிகரமாக முடியும். திருமணம்? கவலை வேண்டாம், இப்படிக்கு உன் அன்புள்ள அத்தான் தாமஸ். தாமஸ், மேரி, திருமணம். ஐயோ, என்ன செய்வேன்? மேரிக்கு லெட்டர் எழுதினாங்க. ஒருவேளை அத்தா அதை படிச்சுட்டாருன்னா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, என்ன நீதான் காப்பாற்றணும். ஜானகி, நான் போயிட்டு வரட்டுமா? வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. குழந்தை பத்திரம். இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட தான் விட்டுட்டு போறேன். நான் 10-15 நாள்ல திரும்பி வந்துருவேன். அத்தை, இவ்வளவு பெரிய வீட்டுல என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்களே, நான் எப்படி தயிருப்பேன்? அதுவும் இல்லாம அவரும் அடிக்கடி வெளியூர் கேம்ப் விடுறாரு. நீ ஏன் பயப்படுற? இந்த வீட்டுக்கு எஜமானியே நீதானே. உன் உடம்பு சவிக்கமானா நான் யாத்திரை வரதாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அதனாலதான் நான் போறேன். இந்த வாடா கோபால், நீ ஆபீஸே கதின்னு கிடக்காத. லீவ் வேணும்னாலும் போட்டுக்கோ. இவளுக்கு துணையாருடா. ஆகட்டுமா. அப்புறம் இந்த ராமேஸ்வரம், திருப்பதி, ஆறுபடை வீடு இதெல்லாம் போய் பார்த்துட்டு மெதுவா வாங்க. கொஞ்சம் நாடானாலும் பரவாயில்ல. சரி சரி. டேய் பீட்டர், அண்ணிய பத்திரமா பாத்துக்கோ. சொல் பேச்சு கேட்டு நட. பள்ளிக்கூடத்துக்கு போறத மறந்துடாத. சரிமா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா ஜானகி? ஜானகி, அம்மா வந்துட்டு வந்துடுறேன். பீட்டர், இப்ப என்னடா செய்யறது? அவங்களும் போயிட்டாங்க. இத்தனை நாளா அவங்க இருந்த வரைக்கும் எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப தனியா என்னடா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க அக்கா, இவ்வளவுதான் அவங்க தைரியம்.
நீங்க தானே சொன்னீங்க, வேதனையும் வெறுப்பையும் கொஞ்ச நாளைக்கு சகிச்சுட்டா வெற்றி நம் பக்கம்தான். பயப்படாதீங்க அக்கா, நான் இருக்கேன். ஆமா, நான் ஜானகிக்கு கொடுத்த வாக்குறுதி, அவளுக்கு நல்ல வாழ்வு அளிக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கத்தான் வேணும். என்ன இப்படி திடீர்னு ஜீவா அதுக்குள்ளே கிடைச்சிருச்சு? ஒரு டெலிகிராம் கொடுத்துக்கப்படாதோ? இல்ல மாமா, தந்தி கொடுத்து வந்து அவளை சுவாரஸ்யப்படாதுன்னு தான் உங்களையும் மேரியும் ஆத்திரத்துல மூழ்கி அடிக்கணும்னு அப்படி திடீர்னு பரவிட்டு வந்த மாமா. அப்படியா? எங்க மாமா மேரியை காணும்? உள்ளதான் இருக்கு. ஆமா, நீ ஊருக்கு போனதுல இருந்து மேரி ஒரே கவலையா இருக்கப்போ. மேரி, மேரி. என்னப்பா? வணக்கம். என்னது வணக்கமா? என்ன மேரி இதெல்லாம் புது வழக்கமா இருக்கு? என்னமாமா இதெல்லாம்? 2 மாசமாவே மேரியினுடைய பழக்க வழக்கம் எல்லாம் புதுமையாத்தான் பாருக்கு. என்னன்னு என்னாலேயே புரிஞ்சுக்க முடியும். என்ன மேரி, வாசம் தானே? அதெல்லாம் ஒண்ணுமில்லை, நான் எப்போதும் போலதான் இருக்கேன். என்னமாப்பா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் மனைவியா இருந்தா எனக்கு அதுவே பெரிய நிம்மதி. சரியப்பா, நீ போய் சாப்பிட்டு இனிமே மேரி சந்தோஷமா இருக்கு. எனக்கு இனிமே இதுல என்ன விளையாட்டு? விளையாட்டா? உங்ககிட்ட விளையாடத்தானே நான் ஓடோடி வந்திருக்கேன். உனக்கு என்ன மேல கோபமா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை. நீ போய் சொல்ற. உன்னை இத்தனை நாள் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டேனேன்னு நீ சொல்லாட்டியும் விழிகள் சொல்லுது. உனக்கு என் மேல கோபம் தான். அப்படிலாம் ஒண்ணுமில்லை. சரி, அது போகட்டும். உனக்கு நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இது ஜப்பான் பார்டர் போட்ட நைலான் சில்க். இது உனக்கு பிடிச்ச டிஷ்யூ. எப்படி பிரமாதமான செலக்ஷன். இது பிரேக்ஃபாஸ்டுக்கு, இது லஞ்சுக்கு, இது டின்னருக்கு, இது பிக்னிக்கு எல்லாம் வச்சிருக்கேன். இது பத்தியா காஷ்மீர் பட்டு புடவை நம்ம கல்யாணத்துக்கு. அது மட்டும் இல்ல பாரு, ஸ்பெஷல் ஐட்டம். கொஞ்சம் ஒரு சிங்கப்பூர் வைரமால லேட்டஸ்ட் ஃபேஷன். கடையிலேயே ஒண்ணுதான் இருந்துச்சு. உன் கருத்துல போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இது என் கையாலே நான் உனக்கு போட்டு விடுறேன். வேண்டாம் வேண்டாம், இப்ப என்ன அவசரம்? அப்புறமா போட்டுருங்க, நீங்க சாப்பிடுவாங்க. நெல்லுமேரி, இவ்வளவு ஆர்வமா நானே உனக்காக செலக்ட் பண்ணி சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறியே. உன்னை பார்க்க, உன் ஆசை வார்த்தைகளை கேட்கணும்னு வந்திருக்கிற எனக்கு சாப்பாடு தானே முக்கியம். பாவா, அப்புறம் சாப்பிடு. எனக்கு அவசரம். ஜானகி, பேக் தெரியுது. கொஞ்ச நாளா நானும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் போக்க புரிஞ்சுக்கவே முடியல என்னால. ஏன் ஜானகி, பேக் நீயே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாமே. பீட்டர் டேன் கொடுத்து அனுப்பணும். ஏன் கொடுத்து அனுப்ப கூடாதா? ஜானகி, அம்மா இல்லாத நேரத்திலேயாவது கொஞ்ச நேரம் நிம்மதியா சந்தோஷமா இருந்து பேசலான்னு தான் கூப்பிட்டேன். வேற பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஜானகி, முன்ன என் மேல உனக்கு இருந்த அன்பு இப்ப கொஞ்சம் கூட இல்லை. நெருங்கி நெகிழ்ந்து நெஞ்சின் அலைகளை பரிமாறிக்கொண்டு எப்படி எப்படி எல்லாமோ இன்பமா இருந்தோம். இன்பத்தை தவிர நம்ம வாழ்க்கையில வேற எதுவுமே இருந்ததில்லை. இப்ப மட்டும் கணவன் மனைவிங்கிற பாசம் எல்லாம் இருக்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் ஜானகி? இதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தை அழுகுறானா? ஜானகி, போகாத, நில்லு. விடுங்க கையை. ஜானகி, மனைவி கணவன் பேச்சை கேட்டு நடக்கிறதுதான் மனைவிக்கு அழகு தெரியும்ல. கணவன், ஆஹா, என்ன உரிமை, என்ன கண்டிப்பு. இந்த உரிமை கண்டிப்பு எல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க போச்சு? அம்மா மனசு நோகக்கூடாதுன்னு மனைவி மனசு புண்ணாக்கிவர்தானே நீங்க. அப்ப இல்லாத அக்கறை இப்ப மட்டும் எங்க இருந்து வந்தது? ஜானகி, அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லையே. ஆஹா, யார் யார் அவஸ்தப்படும் போது ஏன்னு கேட்க நாதி இல்லை. இப்ப குணமாயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் வந்துட்டீங்களே. வெட்கமா இல்ல உங்களுக்கு? ஜானகி, நீயா இப்படி பேசுற? ஏன் நான் பேசக்கூடாதா? பெண்கள்னா உங்க வீட்டு கிண்டுக்கிறேன்னு நினைப்பா மனசுல. இத்தனை நாளா நானும் பேசக்கூடாதுன்னு பொறுமையாதான் இருந்தேன். கணவனோட மனைவி வாழக்கூடாதுன்னு உங்க அம்மா செய்த சதி திட்டத்தை நீங்க மறந்துட்டாலும் ஜானகி மறக்க தயாரா இல்ல. ஜானகி, வேண்டாம். என் பொறுமையை நீ அளவுக்கு மீறி சோதிக்கிற. காலம் எல்லாம் கட்டி கணவனோட வாழ்ந்திருந்தா அதனுடைய அருமை பெருமை எல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிய போகுது.
உனக்கு எவ்வளவு திமிரு! கையை தொட்டு அடிக்க அளவுக்கு வந்துட்டீங்களா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்ன அடிக்கிறதுக்கு? நீங்க எதுக்காக என்ன அடிச்சீங்க? எதுக்காக நீங்க என்ன அடிச்சீங்க? அவங்க என்ன செஞ்சேன்? உங்களுக்கு கணவன் அடிக்க உரிமை இருந்தா அதை நான் வாங்கிக்க தயாரா இல்ல. என்ன சொன்ன? மனைவி இல்ல, நீ என் மனைவி இல்ல. இல்ல அண்ணா, அண்ணா அடிக்காதீங்க அண்ணா. வீட்டுல இருக்கவே கூடாது. நரகமா போச்சு. நீங்க 2 பேருமே இருந்து ஒளிங்க. யாவது போய் தொலைகிறேன். அண்ணா, அண்ணா போகாதீங்க அண்ணா. அக்கா, அக்கா அழாதீங்க. ஒன்னால தானே எனக்கு இவ்வளவு கண்டவங்க கிட்ட நான் எதுக்காக அடி வாங்க? பேச கேட்டு இத்தனை நாளா நான் அவதிப்பட்டது போதுண்டா. போறீங்க அக்கா, அக்கா மன்னிச்சிடுங்க அக்கா. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. நான் சரியா மன்னிச்சிட்டேன். மேரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல். என்ன சொல்லணும்? மாமா வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசின போது இப்ப வேணாம்னு சொன்னியாமே. நான் இப்ப லீவ்ல வந்திருக்கிறதே கல்யாணத்தை முடிக்கத்தானே. எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட விவரமா சொல்லியிருக்கேன். என்கிட்ட திரும்பவும் அதை பத்தி ஒண்ணும் கேட்க வேண்டாம். ஏன் மேரி இப்படி பேசுற? கல்யாணம் செய்துக்கு போறது நாம. மாமா என்ன தடியா விதிக்க போறாரு. அவர்தான் நமக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அப்பா சம்மதிச்சாரு, நான் சம்மதிக்க விரும்புறேன். என் மன அறிவில்லை. கொஞ்ச நாளைக்கு என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம். மேரி, நீயா என்ன தொந்தரவு செய்ய வேணாம்னு சொல்ற? நான் ஊருக்கு போகும்போது எவ்வளவு அன்பா விட கொடுத்து அனுப்புனேன். நான் திரும்பி வரத்துக்குள்ள இவ்வளவு மனமாற்றணும். மாமா சொன்னாங்க உன் மனமாற்றத்தை பற்றி. நான் தான் நம்பல. உண்மையிலேயே உன் மனம் மாறித்தான் போயிருக்கு. இப்ப நான் எதையுமே கேட்க தயாரா இல்லை. தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுங்க. மாமா கேட்டீங்களா மேரி சொல்லிட்டு போனத? ஆமா, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்ப நான் நாளைக்கே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். என்ன நீயும் மேரிய போல பேச ஆரம்பிச்சு. நீங்க 2 பேருமே சேர்ந்து என்ன கொல்லாம கொல்றீங்க. மாமா தாமஸ், நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு. என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க மாமா? அப்ப கல்யாணத்துக்காக டேட் பிக்ஸ் பண்ணுங்க. சரி தாமஸ், நாளைக்கே பாதிரியார பார்த்து பேசி இந்த வாரத்திலேயே நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிதானே? சரி மாமா, அப்படியே செய்யுங்க. அக்கா, ஏன்க்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? நேத்து உங்க அண்ணன் கிட்ட நான் நடந்துகிட்டதை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் ஜானகிங்கிறதே அடியோட மறந்துட்டு அவர் மனம் புண்படும்படி எப்படி எல்லாம் பேசிட்டேன். பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளவு சரியா போச்சு. ஜானகிக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை அடியோட மறந்துட்டேன். பாவம், ஜானகிக்கு இதெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. எழுப்பிட்டா. கவலைப்படாதீங்க அக்கா, குழந்தை கூட ரொம்ப காய்ச்சலா இருக்கு. நான் அண்ணா ஆபீஸ்ல போய் பார்த்தேன். அவர் எங்கேயோ வெளியூருக்கு கேம்ப் போயிருக்காராம். நடத்துக்கு 4-5 நாளாகும். அதுக்குள்ளார நான் போய் அண்ணிய பார்த்துட்டு குழந்தையும் காமிச்சிட்டு உடனே திரும்பிடுறேன். ஆமா, எனக்கு இதுதான் சரின்னு படுது. ஜானகி எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவங்களும் குழந்தைய பார்த்த மாதிரி இருக்கும். நீ போயிட்டு வா. ஜானகி நான் ரொம்ப கேட்டதா சொல்லு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். பீட்டர், நீ உடனே திரும்பிடணும். நீ இங்க இல்லாம என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பீட்டர், என்ன உடனே திரும்பிடு. நீ வரலன்னா நாங்க வந்துடுவேன். இல்லக்கா, நான் உடனே திரும்பிடுறேன். இதுல இருந்து நீதான் என்ன காப்பாற்றணும். அண்ணி, அண்ணி, எப்ப வந்தே செல்லுமே? அம்மா பிரிஞ்சு இத்தனை நாளா எப்படா இருந்தே நீ? வீட்டுல அத்தா மேரி எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? அத்தை எப்படி இருக்காங்க? ஆமா, குழந்தை தூக்கிட்டு இப்ப எங்க வந்தேன்? குழந்தைக்கு உடம்பெல்லாம் சுடுதேப்பா. உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியல. என்ன நடந்தது? மேரி அக்கா ஏதோ பேசினாங்க,
அண்ணா அவங்களை பிடிச்ச அடி நடிச்சிட்டாரு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அதனால மேரி அக்கா குழந்தைய உங்ககிட்ட காட்டிட்டு நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு வர சொன்னாங்க. இத பாத்துட்டு அத்தையும் சும்மாவா இருந்துட்டாங்க. இல்ல அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அப்பா அத்தானே மேரிய தனியா இருக்காங்க. அண்ணாவும் ஊருக்கு போய் 2 நாள் ஆச்சு. இன்னும் வரவே இல்லை. இந்த பேசுறதுக்கு நேரம் இல்ல. குழந்தை எடுத்துட்டு போய் வீட்டுல இரு. ராத்திரிக்கு நான் வரேன். எல்லாம் பேசிக்கலாம். சரி சீக்கிரம் போ. மேரி, யார் அந்த பையனு குழந்தையும்? யாரோ அனாதை குழந்தையா, உடம்பு சரியில்லையா, உதவி கேட்க வந்தாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, ஏழைங்க கிட்ட எல்லாம் இறக்கம் காட்ட வேண்டியதுதான். அதுக்காக இந்த மாதிரி தெருவில் போற தரித்திரத்தெல்லாம் வச்சு கொஞ்சிட்டு இருக்கணும். கடவுள் எல்லா குழந்தையும் ஒன்னாதான் படைச்சிருக்காங்க. அதனால எந்த குழந்தை வேணாலும் கொஞ்சலாம். ஏழைங்களுக்கு இறக்கம் காட்டுறது ஒரு தப்பா? பிறருக்கு நன்மை செய்யணுங்கிற மனப்பான்மை எல்லாம் இருக்கு. ஆனா எங்கிட்ட தான் உன் மனசு ரொம்ப மாறி போச்சு. நாம 2 பேரும் ரொம்ப பிரியமா அன்பா இருந்தோம். அதெல்லாம் மறந்துட்டியா? திரும்ப திரும்ப ஏன் அதே பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் முன்னே சொல்லிட்டேனே. இல்ல மேரி, நாம 2 பேரும் வெளியே போய் ரொம்ப நாளாக. இன்னைக்கு ஏதாவது ஒரு சினிமாக்கு போயிட்டு வரும் வாயும் பிளீஸ். மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு என்னால சினிமாவுக்கு வர முடியாது. எனக்கு உடம்பு சரியில்லை, மனசும் சரியில்லை. மேரி, அம்மா வந்துட்டாங்க. அண்ணே வந்துட்டீங்களா? தங்கமே, என் வயிறுமே. அப்பா ஏன் பேட்ட குழந்தை ரொம்ப அழுதுச்சா? இல்லண்ணே. பால் வாங்கி கொடுத்தியா? மருந்து கொடுத்தியா? அத்தா சௌக்கியமா இருக்காரா? அவருக்கு என் கையால சாப்பாடு போட்டு எத்தனை நாள் ஆகுது. பேட்ட அவங்க அப்பா எப்ப வருவாரு? அங்க என்னதான் நடந்துச்சு சொல்லுப்பா. கபட நாடகம் வெட்ட வெளிச்சு மாச்சுன்னு குடிக்கீங்க. புரியுது, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுத்த? கூட ஆடி பாடி கொஞ்சி குலாவிட்டு இப்படி ஒரு ஈரத்தனமான காரியத்தை செஞ்சிருக்கிறிய. நீ ஒரு பெண்ணா? இப்போ அவன் போலிக்காரர் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப போய் உங்க அப்பாட்ட சொல்லி அவரை கூட்டி வந்து தலைமுறை வைக்கிறப்ப. அண்ணி, யாரு இவரு? ஏன் அப்படி பயப்படுறீங்க? பேட்டா அவருதான் மேரியோடைய அத்தா. பேசுறதுக்கு நேரம் இல்லை. இனி கொஞ்ச நாள் தாமதிச்சா கூட மேரியோடைய வாழ்க்கையே போயிடும். எப்படி வந்தது? எல்லாம் ஒரே புதுதா இருக்கும். ஆமா, நீ நேர்ல வாங்க, பார்த்து வந்துடலாம். வாங்க. குட்டி இருக்கிற வீட்டை காமிச்சு பித்தலாட்டம் பண்றியா? என் மக மேல கிளம்பு சுமத்த பார்த்து எங்கப்பா என் மக? இல்ல மாமா, இதே வீடு குழந்தையும் கையுமா இருக்குது. இப்பதான் என் கண்ணால பார்த்தேன். இதே மாமா, இதோ கடுதாசு. அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உருவத்தால் மேரியை போலவே இருக்கும் என் பெயர் ஜானகி. நான் உங்கள் மகள் அல்ல. மகள் என்று சொல்லி இத்தனை நாளாக உங்களை ஏமாறச் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம்தான். அதற்காக உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நான் மனமானவன், ஒரு குழந்தைக்கு தாய். நீங்கள் இக்கடிதத்தை பார்க்கும்போது என் கணவர் வீட்டில் இருப்பேன். என் கணவருடைய வீட்டு விலாசமும் இதில் எழுதியிருக்கிறேன். நான் ஏன் மேரியாக வந்தேன் என்பதும் மேரி இப்பொழுது எங்கிருக்கிறாள் என்பதும் உங்களுக்கு புதிராக இருக்கலாம். உங்கள் மகள் மேரி களங்கமற்றவன், தியாக உள்ளம் படைத்தவன். அதை விரைவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்படிக்கு ஜானகி. ஜானகி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாமா. நான் கண்ணால பார்த்தது நம்பர் தான் இல்ல கருதாசி நம்பர் தான்? எதையும் யோசிக்க இப்ப நேரம் இல்லை. இதுல இருக்கிற விலாசப்படி நாம உடனே போய் பார்த்தாலும். பாபா,
மார்னிங் கோபால். ஆமா, 2 நாளா எங்க போயிருந்தீங்க? பீட்டர் வந்து தேடிட்டு போறான். குழந்தை கூட உடம்பு சரியில்லையா? உங்க மனைவி உடனே வர சொன்னதான். மனைவி நான்சென்ஸ். நான்சென்ஸா? நான் என்ன செஞ்சேன்? நான்சென்ஸ்ங்கறியே. அடச்சே, ஒண்ணு இல்லப்பா. இல்ல, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னு எனக்கு கூட தெரியும். ஜெயராஜ், மைண்ட் யுவர் பிசினஸ். கோச்சிக்காதீங்க மிஸ்டர் கோபால். உண்மை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆகணும். விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு போல இருக்க. என்ன விஷயம்? வாட் யூ சே? அப்படி கேளுங்க. இப்ப உங்க மனைவி உங்ககிட்ட சரியா பேசுறது இல்ல, சரியா நடந்துக்கிறது இல்ல, அப்படித்தானே? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் என்னங்கிற பிரச்சனை இப்ப வேண்டாம். நானும் என் ஒய்ஃபும் போன வாரம் வெளியூர் போயிருந்தோம். போன இடத்துல என் மிஸ்ஸஸ் ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொன்னான். சரின்னு சொல்லி ஒரு போட்டோ கடைக்கு போனோம். அந்த போட்டோக்காரன் பழைய போட்டோவை எல்லாம் காட்டி இன்னென்ன சைஸ் இன்னென்ன ரேட்டுன்னு சொல்லிக்கிட்டு. அப்போ உங்க ஒய்ஃப் போட்டோவையும் அங்க பார்த்தேன். என் ஒய்ஃப் போட்டோவை நீ அங்க பார்த்ததுக்கும் இப்ப நீ சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? அவசரப்படாதீங்க மிஸ்டர் கோபால். உங்க ஒய்ஃப மட்டும் போட்டோவில தனியா பார்க்கல, பக்கத்துல அழகான வாலிபனான வேறொரு ஆளோட பார்த்தேன். மனைவியை பத்தி கேவலமா பேச உனக்கு என்ன துணிச்சல்? ஆத்திரப்படாதீங்க மிஸ்டர் கோபால், ஆதாரத்தோட தான் பேசுறேன். இதோ பாருங்க போட்டோ. நிக்கிறாளே சண்டாளே, மரியாதையா பேசுங்க. மரியாதை வேற உனக்கு? மானம் கெட்டவளே, விபச்சாரி. என்ன விபச்சாரியா? என்ன பதற பதிவிரதையாட்டம். இந்த படத்துல இருக்கிறவங்க கள்ளக்காதவன் யாரு? யாரு? இது 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 உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சதா? அப்போ அப்போ உனக்கு இவனை தெரியும். இன்னைக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு நாளைக்கு வெளிவந்துதானே ஆகணும். யாருவன் சொல்லு, யாருவன்? அவருதான். அத பத்தி என்ன ஒண்ணு கேட்காதீங்க. ஏன் கையும் கழகமா கண்டுபிடிச்சுட்டானேன்னு சீர்றியா? பீட்டர், பீட்டர், எங்க பீட்டர்? எங்க என் குழந்தை? உங்க குழந்தை இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கான். எங்க இருக்கா? உயிரோட இருக்கானா? இல்ல அவனை கொன்னுட்டு எங்கேயாவது கள்ள காவலனோட ஓடலான்னு முடிவு செஞ்சுட்டியா? சொல்லு, சொல்லு. நிறுத்துங்க. படித்தவர், பண்புள்ளவர், இப்படி தரக்குறவா பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? சொன்ன பண்பு, பண்பை பத்தி பேச உனக்கு என்ன யோகியதை இருக்கு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நாடகம் ஆடுறேன். ஆமா, இத்தனை நாளா நான் நடிச்சதெல்லாம் நாடகம் தான். இன்னைக்கு அந்த நாடகத்துக்கு கடைசி கட்டம். முடிவை தெரிஞ்சுக்குங்க. நான் நான் உங்க மனைவி இல்ல. மனைவி இல்ல? ஆமா, எப்ப இந்த போட்டோவை பார்த்தனோ அப்பவே எனக்கு மனைவியா இருக்க நீ லாயக்கு இல்லைன்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். இந்த முடிவுக்கு நீங்க வந்ததை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரோஹி, சந்தோஷமா படுறேன். வேண்டாம், நெருங்காதீங்க. இல்ல, நீ இருக்கவே கூடாது. பின்னால ரொம்ப வேதனைப்படுவீங்க. மனவேதனைக்கு காரணமான உன்னை நான் விட்டு வைக்கவே போறது. நான் சொல்றதை கேளுங்க. அப்பா, மேரி, ஜானகி, ஜானகி, மேரி, ஜானகி, மேரி. நல்ல சமயத்துல நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க. இதோ உங்க மனைவி ஜானகி. மேரி, ஜானகி. அத்தா, நான் தான் ஜானகி. நீ நீ ஜானகி? அப்போ அப்போ அவங்க மேரி. ஓ காட், எது உண்மை? இப்ப நான் எதை நம்புறது? அப்பா, நான் தான் உங்க மனைவி ஜானகி. இதோ நீங்க கட்டிய மாங்கல்யம். நீ
நீ ஜானகி? அப்போ அப்போ இது நான் இல்லை, இது மேரியும் அவங்க அத்தானும். மேரியும் அவங்க அத்தானுமா? அவங்க எங்க வந்தாங்க? இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சொல்லு சொல்லு. சொல்றேன் கேளுங்க. அம்மா இறந்ததுக்கு கூட நீங்களும் அத்தையும் என்ன வந்து பார்க்கல. அதனால நானே உங்களை பார்க்க வந்தேன். நீங்க வீட்டுல இல்ல. அத்தையும் தையனாகி அம்மாவும் என்ன வியாதிக்காரின்னு வீட்டை விட்டே விரட்டிட்டாங்க. எவ்வளவோ மன்றாடினேன், சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. குழந்தையவாவது ஒரு முறை பாக்குறேன்னு கெஞ்சினேன். என்ன வெளியில தள்ளி கதவை சாத்திட்டாங்க. திரும்பி ஊருக்கு போய் வாழறதா சாகறதான்னு தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல மஞ்சுளா உங்களுக்கு 2ஆம் கல்யாணம்னு எழுதிய கடிதத்தை பார்த்தேன். ஐயோ, அந்த கடிதத்தை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருந்த நம்பிக்கை எல்லாம் போய் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் என்னை போலவே உருவம் கொண்ட மேரி பீட்டர் சந்திச்சு என் கதையை சொன்னான். இயற்கையிலேயே சேவ மனப்பான்மை கொண்ட மேரி சோக கதையை கேட்டு என் உடம்பு குணமாக வரை எனக்காக உதவி செய்ய முன் வந்தாங்க. அத்தா, உங்களுக்கு 2ஆம் கல்யாணம் நடந்து நீங்க எங்க என்ன கைவிட்டுடுவீங்களோன்னு பயந்து நானே இதுக்கு சம்மதிச்சேன். பீட்டர் ஒருத்தன் இல்லைன்னா நீங்க என்ன உயிரோடையே பார்த்திருக்க மாட்டீங்க. அவனுடைய முயற்சியானதும் நாங்க இப்படி இடம் விட்டு இடம் மாறி நடிச்சோம். அத்தா, நான் செஞ்சதெல்லாம் தவறுதானே? இல்லத்தா, என் நிலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன மன்னிச்சு மனமாற ஏத்துக்குங்கிற தைரியத்துலதான் நான் இவ்வளவு செஞ்சேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தா. ஜானகி, ஜானகி, மன்னிக்கப்பட வேண்டியவன் நான் ஜானகி, நீ இல்லை. ஜானகி, நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய புயல் வீசிச்சு பத்தி என்னால நீ எவ்வளவு பெரிய கஷ்டங்களுக்கு எல்லாம் ஆயிட்ட. மேரி, மேரி, என் குடும்பத்தையே வாழ வச்ச தெய்வம் மணி. என் இல்லத்துல மட்டும் இல்லை, என் உள்ளத்திலையும் வச்சு பூஜிக்கப்பட வேண்டிய தெய்வம். உண்மையிலேயே உண்மையிலேயே உன்னுடைய தியாக உள்ளத்தை நான் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சுமா. கல்யாணமாகாத கன்னி பொண்ணுமே உனக்கு நான் எவ்வளவு பெரிய கொடுமை எல்லாம் செஞ்சுட்டேன். மேரி, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. உங்க 2 பேருக்கும் தெரியாம நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அத்தா. மன்னிக்கும்படியா நீ ஒரு தவறு செய்யல மேரி. அப்பா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்கப்பா. மேரி, நானும் தாமஸும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தோம். ஆமா மேரி, நாங்க மன்னிக்கும்படியா நீ எந்த தவறையும் செய்திடலாமா? உன்னை நாங்க மன்னிக்கிறதா? சரி, உங்க 2 பேரையும் நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். உன்னுடைய சேவையை தியாகத்தையும் நான் இப்பத்தாமா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஜானகி, உங்களை நான் மேரி நினைச்சு நடந்துட்டு இருக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. பரவாயில்ல அத்தா, அவர்தான் மேரியோட அப்பா. வணக்கங்க. அவரு மேரியோட அப்பா. அப்பா, அத்தா, இவர்தான் ஜானகியோட ஹஸ்பண்ட் கோபால். வணக்கம். எல்லாம் உங்களையே அறிமுகப்படுத்துறீங்க. இந்த பையனை மறந்துட்டீங்களா? பீட்டர், நீதாண்டா இந்த குடும்பத்துக்கே அணையா விளக்காக இருந்து ஒளி வீச செஞ்சவன். உன்னை யாரிடம் பார்க்க முடியும்? மிஸ்டர் கோபால், எதிர்பாராத விதமா இந்த காரியம் நடந்தாலும் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் இல்லாம சுபமா முடிஞ்சதை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேரிக்கும் எனக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை நீங்க எல்லாம் வந்திருந்து நடத்தி கொடுக்கணும். டெஃபினெட்லி மிஸ்டர் தாமஸ். ஏன் தங்க கல்யாணம் நான் இல்லாம நடக்குமா? அவசியம்.